ஹலோ வெல்கம் டு ஐகே அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்ஆர்பி ஜேஇல ஓகேங்களா, சிபிடி டூக்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, விஷயங்கள் கண்டென்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபினிஷஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ரூஃப்ன்ற டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதை தாண்டி வந்து ஃப்ளோர்ஸ்ன்ற டாபிக் வந்து நம்மளுடைய ஆர்ஆர்பி ஜேஇ பேச்சஸ்ல தனியாக ஜாயின் பண்ணவங்களுக்கு ஃப்ளோர்ன்ற டாபிக் போயிடுச்சு. தோன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய அதில் பாயிண்டிங் அண்ட் பிளாஸ்டிங்ன்ற டாபிக் மட்டும் இருக்கு. ஸோ இன்னைக்கு அதை பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த பாயிண்டிங் அண்ட் பிளாஸ்டிங் பார்க்குறோன்னா இந்த சிலபஸ் இங்கே தான் இருக்கு. ஓகேங்களா, சிலபஸ் பார்க்குறோம். ஸோ பிளாஸ்டிங் அண்ட் பாயிண்டிங் அண்ட் பெயிண்டிங் நான் தனியாக நடத்துறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ரூஃப்ஸ்ன்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், யூடியூப் செஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயா. ஓகேங்களா, ஃப்ளோர்ஸ்ன்றது நமக்கு கிளாஸஸ்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு பார்ட்டா வந்து கவர் பண்ணிட்டே வந்திருக்கீங்களா, இந்த பில்டிங் மெட்டீரியல் இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய 23 to 30 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சாலிடா வந்து நீங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா, ஈஸி டு மாடரேட் லெவல்ல தான் இருக்கும். பட் உங்களுக்கு அக்யூரேட்டா அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா வந்து 1/3 நெகட்டிவ் மார்க்ன்றது இருக்கு. ஓகேங்களா, 3 தப்புன்னா 1 மார்க்ன்றது உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா, அதுதான் கண்டென்ட். ஓகேங்களா, ஸோ ஓகே வாங்க இன்னைக்கு நம்ம பாயிண்டிங் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாயிண்டிங்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க ஆல்ரெடி வந்து எஸ்டிமேஷன்ல படிச்சிருப்பீங்க. பிளாஸ்டிங்னும் எஸ்டிமேஷன்றது படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க பிரிக்ல பூசினதுக்கு அப்புறம் உங்க மார்ட்டரை பூசினதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்றீங்க, அந்த மார்ட்டரை ஒரு சர்டன் டெப்த் எம்எம்ல வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, ரிமூவ் பண்ணிட்டு ஸோ அதுல நல்ல குவாலிட்டியான மார்ட்டர் அகைன் நீங்க பூசிடுவீங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த இந்த இடம்ன்றது வந்து எக்ஸ்போஸ் ஆகிற ஏரியா. ஓகேங்களா, சில இடத்துல வந்து பிளாஸ்டிங்ன்றது பண்ணுவாங்க, சில இடத்துல ஆர்னமெண்ட் பர்பஸ்க்காக அழகுபடுத்துறதுக்காக இந்த இடத்த அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஈரப்பதம் டேம்னஸ் அதிகமாகும். ஓகேங்களா, அண்ட் மாய்ச்சருக்கு வந்து அதுக்குள்ள பூந்துரும். ஸோ நிறைய எஃபெக்ட் வந்து காஸ் பண்ணும். ஸோ ஓகேங்களா, அப்போ அந்த இடத்த ரிமூவ் பண்ணிட்டு நீங்க நல்ல குவாலிட்டியான மாட்டர் வந்து நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ரீஃபில் பண்றீங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் பாயிண்டிங்ன்றது. ஓகேங்களா, ஸோ பாயிண்டிங் என்ன, the term pointing is applied to the finishing of mortar joints in masonry அப்படின்னு சொல்லிருக்காங்க. In exposed masonry joints are considered to be the weakest. ஓகேங்களா, exposed masonryல joints தான் weakestனு சொல்லிட்டு and the most vulnerable spots from which rain water and dampness can enter அப்படின்னு இருக்காங்க. அது மூலமா நம்மளுக்கு டேம்னஸ் அல்லது ரெயின் வாட்டர் வந்து என்டர் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அந்த ஈரப்பதம் வந்துச்சுனாலே அதோடைய குவாலிட்டியில ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்றாங்க பாயிண்டிங்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் racking the joints to a depth of 10 to 20 mm. அப்ப என்ன பண்றாங்க, 1 to 2 சென்டிமீட்டர் வந்து அதை தோண்டி எடுத்து and in fill it with a better quality mortar in a desired shape. ஓகே, நமக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம வந்து என்ன சொல்றோம், குவாலிட்டியான மார்ட்டரை நம்ம வந்து ஃபில் பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஸோ இதுல டிசைடு ஷேப் எந்த மாதிரியான வேணும்ன்றத பொறுத்து நமக்கு நிறைய டைப்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ மார்ட்டர் இஸ் டன் வித் த ஃபாலோயிங் மார்ட்டர் மிக்சஸ். ஓகேங்களா, அப்போ என்னென்ன டைப் ஆஃப் மிக்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லைம் மார்ட்டர்னு ஒன்று இருக்கு, தென் சிமெண்ட் மார்ட்டர்னு இருக்கு. ஓகேங்களா, தென் இது இல்லாம கேக்டு மார்ட்டர்னு இருக்கு, லைம் அண்ட் சிமெண்ட் மிக்சிங் சேர்த்தும் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ லைம் மார்ட்டர் இருந்தா நீங்க 1:2 மிக்ஸுக்கு போறீங்க. ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க பாயிண்டிங் யூஸ் பண்ணும்போது லைம் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ரேஷியோல வந்து உங்க மிக்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. லைம் வாட்டர் இருந்தால் 1:2, சிமெண்டா இருந்துச்சுன்னா 1:3 மிக்ஸ்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டர் ஃபார் லைம் பாயிண்டிங் இஸ் மேட் வித் ஃபேட் லைம். அகைன் இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டா கேட்டிருக்காங்க. ஏன் வந்து ஃபேட் லைம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேட் லைம்ல தான் என்ன பண்ணுவாங்க, இம்பியூரிட்டிஸ்ன்றது கம்மி. ஓகேங்களா, இம்ப்யூரிட்டிஸ் கம்மி. நமக்கு இது வந்து என்னது, வெளியில கொடுக்கக்கூடிய எக்ஸ்போஸ்ட் சர்ஃபேஸ்ல தானே இருக்க போகுது. ஓகேங்களா, அப்படின்ற பொழுது ஸோ இது வந்து என்ன பண்ண முடியும், நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கணும், லஸ்ட்ரஸ் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும், ஷைனிங் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபேட் லைம்ன்றதான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா நம்பிச்சிங்க, ஃபேட் லைம், ஹைட்ராலிக் லைம், ஸ்லேக்டு அன்ஸ்லேக்டுன்னு ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ லைம் வாட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன டைப் ஆஃப் லைம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபேட் லைமுக்கு தான் போகணும். ஓகேங்களா, ஏன்னா ஃபேட் லைம்ல தான் இம்ப்யூரிட்டிஸ் கம்மியா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, தென் அடுத்தது வந்து ஸோ இப்போ பாயிண்டிங் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ நியூ ஒர்க்ல எப்படி இருக்கும், ஆல்ரெடி பண்ண ஓல்டு ஒர்க்ல நீங்க எந்த வகையான பாயிண்டிங் பண்ணுவான்னு கேட்கறாங்க. ஓகேங்களா, ஸோ ஆல் த ஜாயின்ஸ் ஆர் ரேக் டவுன் டு டெப்த் ஆஃப் 20 mm while the mortar is still soft. The surface and joints are then cleaned and thoroughly wetted. ஓகேங்களா, இப்போ புதுசாக தான் அந்த ஒர்க் நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுல நீங்க வந்து ஒரு பாயிண்டிங் விஷயம் பண்ணும் அப்படின்ற போது இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணணும், நல்லா கிளீன் பண்ணி தரவா வெட்டா இருக்கணும் அப்படின்றாங்க. இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட
நம்ம புதுசா பண்ணி ஒர்க் முடிச்சதுல வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் லைட்டா பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இது ஈஸி தான். ஓகேங்களா? இன்கேஸ் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஓல்டு ஒர்க்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆல் லூஸ் பாயிண்டிங்ஸ் அண்ட் சூப்பர் ஃப்ளோஸ் மாட்டர் அந்த சர்ஃபேஸ் அண்ட் இந்த ஜாயிண்ட்ஸ் ஆர் ரிமூவ்ட் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓல்டு ஒர்க்ல என்ன ஆல்ரெடி ரொம்ப பழசா கட்டி முடிச்சிருக்க பில்டிங் என்ன பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாட்டர் வந்து லூஸா இருக்கோ, ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துலலாம் அண்ட் தென் எங்கெங்கெல்லாம் வந்து ஜாயிண்ட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஜாயிண்ட்ல என்ன பண்றாங்க, ஜாயிண்ட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் ஆர் கிளீன் அண்ட் தென் தரோலி ரஃப்டு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை நல்லா ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோ, ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியால. ஸோ தென் அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் பாயிண்டிங்னு போடும்போது என்ன டிசைடு ஷேப் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு செங்கல் இருக்கு. இதுக்கு மேல ஒரு செங்கல் இருக்கு. இது நடுவுல இப்ப நீங்க பாயிண்டிங் பண்றீங்கன்னு வச்சுக்கங்கன்னா, அந்த ஷேப்ப பாதியிலே நிறுத்திடுறீங்களா? ஓகேங்களா? ஸோ இல்ல உள்ள கொண்டு போய் பாதியிலே நிறுத்திடுறீங்களா? ஸோ இத பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அகைன் அதுல வந்து டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதோட நிறுத்துறீங்களா? கொஞ்சம் இல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ரொஜெக்ஷன்ல விட்டுருக்கீங்களா? ஸோ இத மாரிலாம் பொறுத்து என்ன பண்றாங்க, நம்மளுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாயிண்டிங்ன்றது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ மெத்தட் ஆஃப் பாயிண்டிங்ல என்னென்ன பாயிண்ட்லாம் குடுத்துருக்காங்க, ஆஃப்டர் பிரிப்பேரிங் த சர்ஃபேஸ் அண்ட் கிளீனிங் அண்ட் வெட்டிங் த ஜாய்ஸ் அஸ் டிசைட் அபோவ் முன்னாடி சொன்ன மாரி பண்ணிட்டீங்கன்னா, கிளீனிங் அண்ட் வெட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், மார்ட்டர் இஸ் கேர்ஃபுல்லி பிளேஸ்ட் இன் த டிசைர்டு ஷேப் இன் த ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க, மார்ட்டர் கேர்ஃபுல்லா வைக்கிறான்னு இருக்காங்க. அடுத்தது ஒரு சின்ன ட்ரவல் யூஸ் பண்ணி அந்த ட்ரவல்ல கரெக்ட்டா வந்து என்ன பண்றீங்க, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோங்க, ஒரு டிராவல் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, நல்லா செவுத்துல இப்படி தேய்ப்பீங்களா? ஸோ அதே மாரி தேய்ப்பீங்க. ஸோ அதே மாரி தேய்க்கிறீங்க அப்படின்னு இருக்காங்க. Then care should be taken that in case of ashlar and brickwork with first class brick, the mortar does not cover face edges. The pointed surface is kept wet for at least a week or till it sets after application அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த பாயிண்ட்லாம் ஒரு ரீட் அவுட் விடுங்க. ஓகேங்களா? கொஸ்டின் ஏரியா என்னன்றதை நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ளஷ் பாயிண்டிங் அப்படின்ற பொழுது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃப்ளஷ் அப்படின்ற மீனிங் வருது பார்த்தீங்களா? இந்த ஃப்ளஷ்ன்றது என்ன சொல்றதுன்னா, உங்களுடைய சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இங்க இருக்கும் அப்படின்றது சொல்றது. ஓகேங்களா? ஸோ மார்ட்டர் இருக்கு. அந்த மார்ட்டரை கம்ப்ளீட்டா ஒரு ட்ராவல் யூஸ் பண்ணி என்ன பண்றீங்க, ஸ்லைஸ் பண்ணி கரெக்டா எக்ஸாக்டா உட்கார்ற மாரி, ஓகேங்களா? கரெக்டா சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா ஸ்மூத்தா இருக்கிற மாரி நீங்க வந்து ரெடி பண்ணிடுறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது பேர் என்னது, ஃப்ளஷ் பாயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க, திஸ் டைப் பாயிண்டிங் இஸ் ஃபார்ம்டு பை பிரஸிங் மோட்டர் இந்த ரேக்டு ஜாயிண்ட் அண்ட் பை ஃபினிஷிங் ஆஃப் வித் ஃபிளட்ஜ் எட்ஜ் ஆஃப் மேஷனரி அப்படின்னு இருக்காங்க. நல்லா கரெக்டா ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங் குடிக்கிறீங்க. த எட்ஜஸ் ஆர் நீட்லி ட்ரிம்டு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? எட்ஜஸ் என்ன பண்ணிருக்காங்க, எட்ஜஸ் என்ன பண்றாங்க, நீட்லி ட்ரிம் பண்ணிட்டாங்க வித் டாவல் அண்ட் ஸ்ட்ரெயிட் எட்ஜ். இட் இஸ் நாட் கிவ் குட் அப்பியரன்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலா ஆஸ் யூஷுவலா பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அப்ப பார்க்கும்போது இட் டஸ் நாட் கிவ் எனி குட் அப்பியரன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? திஸ் பாயிண்டிங் இஸ் மோர் டியூரபிள் சின்ஸ் இட் டஸ் நாட் ப்ரொவைட் எனி ஸ்பேஸ் ஃபார் த அக்யூமுலேஷன் ஆஃப் டஸ்டோ இல்ல வாட்டரோ வர்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபுல்லா என்ன பண்ணிட்டீங்க, நீங்க கம்ப்ளீட்டா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சீல் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அப்ப டஸ்ட் உட்கார்றதுக்கோ இல்ல தண்ணி போய் உள்ள உட்கார்றதுக்கோ வழியே கிடையாது. அப்பியரன்ஸ்லயும் ஆனா என்ன சொல்றது, ஒரு நார்மல் அப்பியரன்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரீசன்னால ஃபிளஷ் பாயிண்டிங் இஸ் எக்ஸ்டென்ட்லி யூஸ்ட். ஓகேங்களா? ஸோ வந்து மெயினா இந்த அக்யூமுலேஷன் ஆஃப் டஸ்ட் அண்ட் வாட்டரை ப்ரிவென்ட் பண்றதால தான் இது வந்து அதிகப்படியாம யூஸ் பண்றது. நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்டிங்லேயே அதிகப்படியான பாயிண்டிங்ன்றது இந்த டைப் ஆஃப் பாயிண்டிங் ஃபிளஷர் பாயிண்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரீசஸ்ட் பாயிண்டிங் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரீசஸ்ட் அப்படின்ற போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொஞ்சம் கேப் தள்ளி என்ன பண்ணிடுவாங்க, உள்ளேயே நிறுத்திடுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிடுவாங்கன்னா, the pointing is done by pressing the motor back from the edges by 5 mm or more. ஓகேங்களா? 5 mm இல்ல அதுக்கு அதுக்கு அதிகமா போக நீங்க என்ன பண்றீங்க, நல்லா பிரஸ் பண்ணிடுறீங்க, அந்த மோட்டரை பிரஸ் பண்ணிடுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த தோற்றம் எப்படி இருக்கு, ஸோ லைட்டா கொஞ்சம் பார்த்தா ஒரு நல்ல அப்பியரன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? the face of the pointing is kept vertical by a suitable tool. ஓகேங்களா? தென் அதை அதை விட்டுருங்க. the pointing gives வெரி குட் அப்பியரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ரெசிஸ்ட் பாயிண்டிங்ல நல்ல அப்பியரன்ஸ் கிடைக்குதுன்றாங்க. பட் தோ ஃபிளஷ்டுன்றது என்ன, எக்ஸ்டென்ஸ்லி யூஸ்டு. ஓகேங்களா? அது ஒரு கண்டென்ட் இருக்கு. தென் தேர்ட் ஒன் பார்க்குறது வந்து ரப்டு, கீடு அல்லது க்ரூவ்டு அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க ஸ்டீல் படிக்கும் போதே பார்த்துருப்போம், க்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூவ் மாரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சென்டரில் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இமேஜஸ் பார்த்தாலே தெரியுதுல்ல. ஸோ என்ன சொல்றாங்க, திஸ் பாயிண்டிங் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃபிளஷ் பாயிண்டிங். ஃபிளஷ் பாயிண்டிங்ல என்ன மாடிஃபிகேஷன் பண்றாங்கன்னா, பை ஃபார்மிங் எ க்ரூவ் அட் இட்ஸ் மிட் ஹைட். மிட் ஹைட்ல ஒரு க்ரூவ் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பை எ பாயிண்டிங் டியூல். இதுவும் நம்மளுக்கு என்ன இருக்கு, நல்ல அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒரு க்ரூவ் மாரி ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா, ஸோ ரப்புடுன்னு சொல்லலாம், கீடுன்னு சொல்லலாம் அல்லது க்ரூடு பாயிண்டிங் சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ
நெக்ஸ்ட் ஒன்று பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீடிங் பாயிண்டிங். ஓகேங்களா, பீடட் அப்படின்னு போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வெளியே வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாயிண்டிங் ஃபார்ம்டு பை அ ஸ்டீல் ஆர் அயன் வித் கான்கேவ் எட்ஜோட ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. இட் கிவ்ஸ் குட் அப்பியரன்ஸ் பட் இட் இஸ் லயபிள் டு டேமேஜ் ஈஸிலி. அப்போ அந்த குரூவ் வெளியே வந்திருக்கு அப்படின்ற பொழுது அது என்ன பண்ண முடியும், ஈஸியாக டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி ரெட் கலரை ஃபுல்லாக அவுட்டர் மார்க் பண்ணிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பீடட் பாயிண்டிங் சொல்லிடுவாங்க. ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வெளியே இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ என்னென்ன பார்த்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஃபிளஷ்னு பார்த்தீங்க, அடுத்தது வந்து ரிசஸ்ட்னு ஒன்று பார்த்துருக்கீங்க, தேர்ட் ஒன் ரப்டு கீட் அல்லது குரூவ்டு பாயிண்டிங்னு பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா, மிட் ஹைட்ல ஒரு குரூவ் மாரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது ஃபோர்த் பார்க்கும்போது பீடட். பீடுன்ற போது வெளியே ப்ரொஜெக்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி வந்திருக்கும் அப்படின்ற போது அது பீடட் பாயிண்டிங் அப்படின்னு. தென் அடுத்தது வந்து ஸ்டக். ஓகேங்களா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டக் ஆனாலும் என்ன சொல்றது, சர்டன் ஆங்கிள் இன்க்ளைன்ல இருந்தால் தான் ஸ்டக் ஆகும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ சர்டன் ஆங்கிள் இன்க்ளைன் ஆகும் போது இது இன்க்ளைண்டா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது இன்க்ளைண்டா ப்ரொவைட் பண்ணியிருந்தா தான் ஸ்டக் பாயிண்டிங் இருக்கும். இதுவும் ஃபிளஷ் பாயிண்டிங்கோட மாடிஃபிகேஷன் தான். இன் விச் த ஃபேஸ் ஆஃப் த பாயிண்டிங் இஸ் கெப்ட் இன்க்ளைன்டு. ஃபேஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, இன்க்ளைண்டா வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கோம். வித் இட்ஸ் அப்பர் எட்ஜ் பிரஸ்டு இன்சைடு பை த ஃபேஸ் பை 10 mm. ஓகேங்களா, ஸோ அப்பர் எட்ஜை ப்ரெஸ் பண்ணி 10 mm உள்ள போற மாதிரி தள்ளி வச்சிருந்தாங்கன்னா, ஒரு இன்க்ளைண்டா வச்சிருந்தாங்கன்னா அது பேர் ஸ்டக் பாயிண்டிங். இந்த பாயிண்டிங் என்னன்னா, திஸ் பாயிண்டிங் ட்ரைன்ஸ் வாட்டர் ஈஸிலி. ஓகேங்களா, தண்ணி உள்ள தங்கி இருந்தாலும் அது இன்க்ளைண்டா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதால அந்த தண்ணி உள்ள போற தண்ணியும் வழிஞ்சு வெளியே வந்துடும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஸ்டக் பாயிண்டிங் நீங்க ஞாபகம் வச்சது இன்க்ளைண்டா இருக்கு. டாப் மேல இருந்து பார்க்கும்போது டாப்ல ஒரு 10 mm உள்ள தள்ளி வச்சிருப்பாங்க. ஸோ தண்ணி அதுல உள்ள போனாலும் ஈஸியா ட்ரைன்ட் அவுட் ஆயிடும் அப்படின்றது ஸ்டக்கு. ஸ்டக்குனால உங்க மனசுல இன்க்ளைன்ன்ற வார்த்தை வரணும். ஓகேங்களா, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா டக்கு, பாஸ்டர்ட் அல்லது ஹாஃப் டக் பாயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இந்த இமேஜ் என்ன பார்த்தீங்களா, இங்கே இமேஜ் பாருங்க. ஸோ இமேஜ் பார்க்கும்போது என்ன இருக்கு, ஃபிளஷ் பாயிண்டிங் மாதிரி தான் இருக்கு, லைட்டாக ஒரு ப்ரொஜெக்ஷன் வெளியே வந்திருக்கு அப்படின்றது மாதிரி இருக்கு. ஓகேங்களா, திஸ் பாயிண்டிங் இஸ் ஃபவுண்ட் பை pressing the motor in the racked gen and finish flush fitting inside. While the pressed motor is green, groove or narrow channel having 5 mm width அண்டு 3 mm டெப்த். இது ரெண்டு நான் வச்சுங்க. டக்குன்னா என்ன வச்சுக்கணும், டி ஷேப்ல இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இன்வெர்டடா இங்க டி வந்து டி ஷேப்ல இருக்குது அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. டக்கு, ஹாஃப் டக்கு இல்ல பாஸ்டர்ட் அப்படின்றது போது டி ஷேப்ல இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ அதோட இது டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேவிங் 5 mm வித் இருக்கணும் அண்ட் 3 mm டெப்த் இருக்கணும். இஸ் கட் இன் த சென்டர் ஆஃப் த குரூவ். திஸ் குரூவ் இஸ் தென் ஃபில்ட் டக்குடு வித் சிமெண்ட் பட்டி கெப்ட் பட்டி. இந்த இதில் இருக்குல்ல, இதுல வச்சிருக்கிறது சிமெண்ட் பட்டி. ஓகேங்களா, பட்டின்னு சொல்லுவாங்களா. கெப்ட் ப்ரொஜெக்டிவ் பியாண்ட் த ஃபேஸ் ஆஃப் த ஜாயிண்ட் பை 3 mm சொல்லியிருக்காங்க. இஃப் த ப்ரொஜெக்ஷன் இஸ் டன் இன் மோட்டார் இட் இஸ் கால்ட் அஸ் பாஸ்டர்ட் பாயிண்டிங். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா, அந்த ப்ரொஜெக்ஷனை யூஸ்வலா சிமெண்ட் பட்டி வச்சு பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் அந்த மோட்டர்ல நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அது பேரு பாஸ்டர்ட் பாயிண்டிங் அல்லது ஹாஃப் டக் பாயிண்டிங் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ப்ரொஜெக்ஷனை சிமெண்ட் பட்டி இல்லாம நீங்க வந்து மார்டர் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு பேர் பாஸ்டர்ட் அல்லது ஹாஃப் டக் பாயிண்டிங் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, தென் அடுத்தது செவன்த் வந்து வி பாயிண்டிங். நேம்லயே சொல்றாங்க வி ஷேப்ல இருக்கும் அப்படின்னும் போது, ஸோ ஒரு வி ஷேப்ல ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அது பேர் என்ன, இட் இஸ் அன் வி பாயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, தென் வெதர்டுன்ற போது அதே இது ப்ரொஜெக்ஷனா வெளியே வந்திருக்கும். ஓகேங்களா, வி ஷேப்ல ப்ரொஜெக்ஷன் வெளியே நீட்டிட்டு இருந்துச்சுன்னா அது பேர் வெதர்டு பாயிண்டிங். ஓகேங்களா, ஸோ 8 டைப் ஆஃப் பாயிண்டிங்கிறது பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா, என்னென்ன பாயிண்டிங் பார்த்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஃபிளஷ் பாயிண்டிங்னா என்னன்னு பார்த்தீங்க, நல்லா வந்து ஃபுல்லா வந்து அடைச்சிடுறாங்க. ஸோ தண்ணி போறதுக்கோ டஸ்ட் போறதுக்கோ வழி இல்லை. ரிசர்வ் பாயிண்டிங்னு பார்க்கும்போது கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கு. ஓகேங்களா, நீங்க பாயிண்டிங் பண்றது கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கு. மாட்டரை ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 mm இல்லை அதுக்கு மேற்பட்ட எம்எம்ல வந்து என்ன பண்ணிருக்கீங்க, உள்ள தள்ளிட்டீங்கன்னா அது பேர் ரிசர்வ் பாயிண்டிங். ரப்டு கீ அல்லது குரூவ்டு பாயிண்டிங் போது ஒரு சின்ன குரூவ் மாரி ஃபார்ம் ஆயிருக்கு, மிடில் ஹைட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டு நான் ரெட் கலர்ல காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, அதுதான். ஓகேங்களா, தென் பீடட்ன்ற போது வெளியே ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு இதை வந்து கொஞ்சம் ஸ்டீல் ஆர் அயன் இதில் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பீடர் பாயிண்டிங் போது இங்கே ப்ரொஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸ்டக்குன்றது என்னன்னா இன்க்ளைண்டா மேலே 10 mm வந்து உள்ள தள்ளி இருக்கிற மாதிரி டாப் வச்சு 10 mm உள்ள தண்ணி மாதிரி இன்க்ளைண்டா வச்சிருப்பாங்க. தண்ணியை ஈஸியா வெளியே அனுப்பிடும். இது பேரு ஸ்டக் பாயிண்டிங். டக்கு, பாஸ்டர்ட் அண்ட் ஹாஃப் டக் பாயிண்டிங்கிறது, டக்குன்றது பார்த்துருக்கோம், டக்குனா டி ஷேப்டுன்றது நான் வரணும். ஓகேங்களா, ஸோ டி ஷேப்ல வந்துச்சுன்னா டக்கு. இன்கேஸ் அந்த இதில் மாட்டர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது பாஸ்டர்ட் அல்லது ஹாஃப் டக் பாயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட டைமென்ஷனும் கொடுத்துருந்தாங்க. வீனா ஆஸ் யூஷுவல் வி குரூவ் மாரி இருக்கும். ஓகேங்களா, தென் வெதர்டுன்ற போது
அந்த ப்ரொஜெக்ஷன் வி ப்ரொஜெக்ஷன்றது வெளியே எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அது பேர் வெதர்டு பாயிண்டிங். ஓகேங்களா? ஸோ பாயிண்டிங்ல இவ்வளவு விஷயங்கள் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்கறாங்க. ஸோ அதனால என்னென்ன டைப் ஆஃப் பாயிண்டிங்லாம் இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ரப்டு, கீடு அண்ட் குரூப் பெயிண்டிங்ன்றது மூணுமே ஒரே காம்பினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கேஆர்ஜி, ஜிகேஆர் என்ன வேணா ஞாபகம் வச்சு க்ளூவா வச்சுக்கோங்க. பட் ஆனா படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ டக் பாசிங் அண்ட் ஹாஃப் பாயிண்டிங்ன்றது எல்லாம் ஒண்ணு. தென் அடுத்தது வந்து பிளாஸ்டிங். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் பிளாஸ்டிங்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் தெரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் பூச்சி பூசுறது, வெளியே பூசுறது. ஓகேங்களா? நீங்க இவ்வளவு நாள் பண்ணியிருக்க அந்த கேப் பாயிண்டிங் எல்லாம் ஃபில் பண்ணி மொத்தமா பூசி விடுறது தான் பிளாஸ்டரிங் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? பிளாஸ்டரிங்கோட ஜென்ரலா நீங்க வந்து திக்னஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்லுவாங்க கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா? ஸோ 12 சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? பிளாஸ்டிங்கோட மினிமம் திக்னஸ் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ பிளாஸ்டிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கவரிங் ரஃப் சர்ஃபேசஸ் ஆஃப் வால். ஓகேங்க? ரஃபா இருக்க சர்ஃபேசஸை கவர் பண்ணி கடைசியா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் கொடுக்கறதுக்காக நம்ம பண்றது தான் பிளாஸ்டிங். ஓகேங்களா? ஸோ வால்ஸ்ல பண்ணுவாங்க, காலம், சீலிங் அண்ட் அதர் பில்டிங் காம்பவுண்ட்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? த கோட்டிங் ஆஃப் த பிளாஸ்டிக் மெட்டீரியல் தட் இஸ் மோட்டர் இஸ் டேர்ம்ட் அஸ் பிளாஸ்டர் அண்ட் ரெண்டரிங். ஓகேங்களா? பிளாஸ்டர் அண்ட் ரெண்டரிங்னு ரெண்டு டேர்மா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாஸ்டரிங் அண்ட் ரெண்டரிங்க்கு என்ன வித்தியாசம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்டர்னலா எக்ஸ்போஸ் சர்ஃபேஸ் நீங்க பண்ணீங்கன்னா அப்ப அது பேரு ரெண்டரிங்னு சொல்லணும். இதவே நீங்க உள்ள வால்க்கு பண்றீங்க அப்படின்னீங்கன்னா அது பேரு பிளாஸ்டிங்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய வால்ல உள்ள பூச்சி பூசுற வேலை நடந்துச்சுன்னா அது பேர் பிளாஸ்டிங். இதே எக்ஸ்டர்னலா நடந்துச்சுன்னா அது பேரு ரெண்டரிங். ஓகேங்களா? ரெண்டரிங் ரெண்டரிங் நல்லா வச்சுங்க. ஸோ கேட்ட கொஸ்டின் இதுவுமே. ஓகேங்களா? ஸோ ரெண்டரிங்ன்றது இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் அடுத்தது பிளாஸ்டிங்ன்றது எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிங் இஸ் டன் டு அச்சீவ் தி ஃபாலோயிங்: டு ப்ரொடெக்ட் த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் அகைன்ஸ்ட் பெனட்ரேஷன் ஆஃப் ரெயின் வாட்டர் அண்ட் அதர் அட்மாஸ்பரிக் ஏஜென்சி எதுவும் உள்ள வரக்கூடாது, தண்ணி வரக்கூடாது. எனக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ்ன்றது வேணும். ஓகேங்களா? ஸோ டு கிவ் டெக்கரேட்டிவ் எஃபெக்ட், டு ப்ரொடெக்ட் சர்ஃபேஸ் அகைன்ஸ்ட் வெர்மின். ஓகேங்களா? இன்செக்ட்ஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்கு. ஓகேங்களா? டு கன்சிடர் இன்ஃபீரியர் மெட்டீரியல்ஸ் ஆர் டிஃபெக்டிவ் ஒர்க்மேன்ஷிப் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது. தென் அடுத்தது ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் எ குட் பிளாஸ்டர் அப்படின்னும் போது ஒரு நல்ல பிளாஸ்டருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஷுட் அட்ஹர் டு த பேக்ரவுண்ட். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட்னா எந்த ஏரியால நம்ம சூஸ் பண்ண போறோமோ. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா செங்கக்கல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த பர்டிகுலர் இதுதான் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, பேக்ரவுண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட் மேல தான் நீங்க பூச போறீங்க. ஓகேங்களா? ஓகே. அப்ப அந்த பேக்ரவுண்ட் என்ன ஆகணும், ஈஸியா ஒட்டிக்கணும். ஓகேங்களா? நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணணும். ஸோ இட் ஷுட் ஈஸிலி அட்ஹர் டு த பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் ஷுட் ரிமைன் அட்ஹர் டியூரிங் ஆல் வேரியேஷன் சீசன். எந்த சீசன்லயா இருந்தாலும் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் அதர் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஷுட் பி ஹார்ட் அண்ட் டியூரபிள். ஓகேங்களா? டியூரபிலிட்டியா இருக்கணும், ஹார்டா இருக்கணும். இட் ஷுட் பொசஸ் குட் ஒர்க்கபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒர்க்கபிலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இட் ஷுட் பி பாசிபிள் டு அப்ளை இட் டியூரிங் ஆல் வெதர் கண்டிஷன். எல்லா வெதர் கண்டிஷன்லயும் இருக்கணும். குளிர்காலமா இருந்தாலும் சரி, மழை காலமா இருந்தாலும் சொல்லியிருக்காங்க. இட் ஷுட் பி சீப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இட் ஷுட் எஃபெக்டிவ்லி செக் பெனட்ரேஷன் ஆஃப் மாய்ஸ்சர் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? மாய்ஸ்சர் பெனட்ரேஷனை ப்ரிவென்ட் பண்ணணும். இல்ல எஃபெக்டிவா கரெக்டா செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா தான் ஒரு நல்ல பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன டைப் ஆஃப் மார்ட்டரை நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க பிளாஸ்டரிங்க்கு அப்படின்னு சொன்னா, the selection of type of plaster depends upon the following factor. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பிளாஸ்டிக் என்ன டைப் ஆஃப் மார்ட்டர் யூஸ் பண்றன்ற போது என்னென்ன ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் பைண்டிங் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ நான் யூஸ் பண்ண போற பைண்டிங் லைமா, சிமெண்டா, ஸோ அங்க எப்படி இருக்கு அவைலபிலிட்டி அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய டியூரபிலிட்டி ரெக்யர்மெண்ட் என்ன. ஓகேங்களா? ஸோ நான் வந்து குவாலிட்டி பொறுத்தான். ஓகேங்களா? ஸோ ஒரு பிராண்டட் நேம் இருந்தா ஸோ எனக்கு எவ்வளவு நாளைக்கு வந்து வேணும் அப்படின்றது சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் என்ன பண்றேன், என்ன டைப் ஆஃப் மெட்டீரியலை சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? தென் அடுத்தது ஃபினிஷிங் ரெக்யர்மெண்ட். உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபினிஷிங் ரெக்யர்மெண்ட் வேணும். ஓகேங்களா? நல்லா ஸ்மூத்தா வேணுமா, பாலிஷ்டா வேணுமா அப்படின்லாம் சொல்றாங்களா. ஸோ அந்த மாதிரியான ஃபினிஷிங் ரெக்யர்மெண்ட் பொறுத்து இருக்கு. தென் அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸ். அந்த இடத்துல அட்மாஸ்பரிக் கண்டிஷன் எப்படி மழை வந்துட்டே இருக்க போறதா, இல்ல வெயிலும் மழையா மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்க போறதா, இதை பொறுத்து என்ன பண்ணுது, நம்ம என்ன டைப் ஆஃப் மாட்டர் சூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுல டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது லொகேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ், தட் இஸ் எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸ் அல்லது இன்டீரியர் சர்ஃபேஸ். ஓகேங்களா? நீங்க இன்டீரியரை சூஸ் பண்றீங்களா இல்ல எக்ஸ்டீரியர் சூஸ் பண்றீங்களா? இன்டீரியருக்கு எது பெஸ்டா இருக்கும், எக்ஸ்டீரியருக்கு எது பெஸ்டா இருக்கும்னு சொல்றது தான் அப்ப இது டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி பாத்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலா காமனா என்னென்ன டைப் ஆஃப் மாட்டர் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, ஒன்னு லைம் மாட்டர் இருக்கு. ஓகேங்களா? தென் சிமெண்ட் மாட்டர் இருக்கு. தென் லைமும் சிமெண்ட்டும் சேர்த்து வச்சா ஒரு காக்டு மோட்டார் இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 வகையான மோட்டார் தான் ப்ரிஃபரபிளி அவைலபிள் அண்ட் இது 3 தான் நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா?
லைம் மோட்டார், சிமெண்ட் மோட்டார் அண்ட் லைம் சிமெண்ட் மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல லைம் மோட்டார் பேஸ்டரிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ நீங்க யூஸ் பண்ண போறது லைம் மோட்டார் பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா என்னென்ன யூஸ் பண்றாங்க? இந்த லைம் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் மை பி இதர் ஃபேட் லைம் யூஸ் பண்ணலாம், இல்ல ஹைட்ராலிக் லைம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, நீங்க யூஸ் பண்ண லைம்ல ஹைட்ராலிக் லைமு ஃபேட் லைமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இம்பியூரிட்டிஸ் கம்மியாக இருந்தா அது ஃபேட் லைம். ஓகேங்களா? இம்பியூரிட்டிஸ் அதிகமாக இருக்கும், அது ஹைட்ராலிக் லைம். ஓகேங்களா? அப்போ ஃபேட் லைம் வந்து என்ன சொல்றதுன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன ஆயிடாது, செட் ஆயிடாது. ஓகேங்களா? ஃபேட் லைம் இஸ் ப்ரிஃபர்ட் சின்ஸ் இட் ஈல்ஸ் குட் பட்டி ஆஃப்டர் ஸ்லேக்கிங். ஓகேங்களா? ஸ்லேக்கிங் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சிமெண்ட்ல வந்து எப்படி வந்து ஹைட்ரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்களோ, ஸோ லைம்னு வந்துட்டீங்கன்னா லைம் when mixed with water is known as slaking. ஓகேங்களா? ஸ்லேக்கிங் ஆஃப் லைம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிமெண்ட் தண்ணியோட ரியாக்ட் ஆச்சுன்னா ஹைட்ரேஷன் அப்படின்னு வேர்டு யூஸ் பண்ற மாதிரி லைம் தண்ணியோட யூஸ் பண்றாங்கன்னா ஸ்லேக்கிங் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இட் ஈல்ஸ் குட் பட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அந்த குட் பட்டின்ற போது இந்த பட்டி பார்க்குறவங்களாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருப்போம்ல. ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து கிளியரா ஒயிட் கலர்ல நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஷைனிங் பர்பஸ்க்காக ப்ரொவைட் பண்றது. ஹைட்ராலிக் லைம் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன சொல்றேன்னா, இட் கண்டெய்ன்ஸ் பார்ட்டிகல்ஸ் விச் ஸ்லேக் வெரி ஸ்லோலி. ஓகேங்களா? ரொம்ப தண்ணியோட மிக்ஸ் பண்றது ரொம்ப சிரமத்துக்கல்லாகி தான் மிக்ஸ் ஆகும். as it comes in contact with the atmospheric moisture such as slaking may even continue for 6 to 8 months கிட்டத்தட்ட ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபேட் லைம் என்ன பண்றது, சீக்கிரம் வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆயிடுது. ஓகேங்களா? பட் ஆனால் ஹைட்ராலிக் லைம்ன்றது இட் டேக்ஸ் டைம், வெரி ஸ்லோலி ஸ்லேக் ஆகுது, ஈவன் 6 to 8 months வரைக்கும் கூட ஆகலாம் அப்படின்னு இருக்காங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது லைம் வாட்டர் பிளாஸ்டரிங். ஓகேங்களா? if unslaked particles remain in such a plaster, blisters are formed. Blistersன்றது இட்ஸ் a type of defect. ஓகேங்களா? ஸோ இது வந்து பெயிண்ட்ஸ்லையும் பார்க்கலாம், நீங்க பிளாஸ்டிங்லையும் பார்க்கலாம். அங்கங்க திட்டு 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 திட்டா இப்படி இப்படி செவுத்துல வந்து என்ன சொல்றது, கிராக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆன்றதுக்கு ரெடியா நிற்கும். ஓகேங்களா? ஸோ அது பேர் தான் பிளிஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க செவுத்துல. ஓகேங்களா? இவ் அன்ஸ்லேடு பார்ட்டிகல்ஸ் ரிமைன் இன் சச் பிளாஸ்டர். ஓகேங்களா? அதாவது வாட்டரோட சரியா மிக்ஸ் பண்ணலனா இந்த டிஃபெக்ட்ன்றது ஏற்படும். என்னது, இந்த பிளிஸ்டரிங்ன்ற டிஃபெக்ட் ஏற்படும் டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்லோ ஸ்லேக்கிங். ஓகேங்க? அப்போ ஸ்லோ ஸ்லேக்கிங்கால நடைபெற டிஃபெக்ட் என்னன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். பிளிஸ்டரிங் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பிளிஸ்டரிங்ன்றது இமேஜ் லாஸ்ட்ல வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். thus the plastered surface gets damage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 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 பிளிஸ்டரிங் நடக்கிறதால டேமேஜ் ஆயிடுது சொல்லியிருக்காங்க. ஹைட்ராலிக் லைம் ஈல்ஸ் ஹார்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே ஓகேங்களா, ஸோ அன்ஸ்லேக்டு நடக்கிற விஷயங்கள் நடக்கிறதால, ஓகேங்களா, ஸ்லேக்கிங் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறதால இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? பட் இட் ஈல்ஸ் ஹார்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் சர்ஃபேஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இஃப் ஹைட்ராலிக் லைம் இஸ் யூஸ் ஃபார் பிளாஸ்டிங் இட் ஷுட் பி கிரவுண்ட் ட்ரை வித் சாண்டு, சாண்டோட யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹைட்ராலிக் லைம். இட் இஸ் தென் லெஃப்ட் ஃபார் 2 to 3 weeks அண்ட் தென் ரீக்ரோன் பிஃபோர் யூஸ். அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஆன் தி அதர் ஹேண்ட் ஃபேட் லைம் இஸ் லேக்டு வெட்டு. த மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. ஓகேங்களா? இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. இன்கேஸ் நீங்க ஃபேட் லைம் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பொழுது நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ரேஷியோ 1:3 1:4 வரை இருக்கலாம். ஓகேங்களா? ஹைட்ராலிக் லைம் யூஸ் பண்றீங்கன்னா ஸோ அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ சாண்டோட கம்பைன் பண்ணி தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இட் இஸ் தென் லெஃப்ட் ஃபார் 2 to 3 weeks அண்ட் தென் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2-3 வாரம் கழிச்சு தான் மறுபடியும் யூஸ் பண்ண முடியும். சாண்டில், ட்ரை சாண்டில் நீங்க மிக்ஸ் பண்ணியிருந்தா தான் நடக்க முடியும். ஓகேங்களா? ஹைட்ராலிக் லைமா இருந்தால் அதோட ரேஷியோ 1:2 நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேயே மெமரைஸ் பண்ணிருங்க. சொல்லியிருக்க பாயிண்டே ரொம்ப கம்மியானது. ஸோ அங்கேயே ஞாபகம். நான் சொல்ற இடம் எது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனோ அந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாவை கண்டிப்பா அங்கேயே மனப்பா முடியாது. ஓகேங்களா? இதுக்குன்னு ஸ்பெஷலா டைம் எடுத்துலாம் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஸோ த பைண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைவ் மோட்டார் கேன் பி இம்ப்ரூவ்டு பை ஆடிங் குகல். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் ரெசின் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஒற்றத்தன்மை கூடிய ஒரு அடர் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு டீலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ரெசின் தான். ஓகேங்களா? ஸோ த பைண்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைவ் மோட்டார் கேன் பி இம்ப்ரூவ்டு. எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா குகல் அட் தி ரேட் ஆஃப் அபவுட் 1.6 kg per meter cube ஆஃப் மாட்டர். ஓகேங்களா? ஒரு மீட்டர் கியூப் ஆஃப் மாட்டருக்கு 1.6 kg குகல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த அட்ஹெஷன் ப்ராப்பர்ட்டின்றது நல்லா கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. என்ன ஆட் பண்ணும், குகல். ஓகேங்களா? சொன்னா வச்சுங்க. The next என்ன சொல்லிருக்காங்க, the adhesive and tensile properties of lime mortar can further be improved by mixing chopped hemp. ஓகேங்களா? so at the rate of about 1 kg per meter cube. ஓகேங்களா? இல்லனா 1 மீட்டர் கியூபுக்கு நீங்க என்ன பண்றீங்க, 1 கிலோ
சாப்டு ஹெம்ப்ன்றதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 கண்டென்ட் இருக்கு. இது 2மே எதுக்கு? அட்ஹெஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சச் ட்ரீட்மெண்ட் ப்ரிவென்ட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் டென்சைல் கிராக்ஸ் ஆன் த பிளாஸ்டர் சர்ஃபேஸ். ஓகேங்களா? கிராக்ஸ் வர்றதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னென்ன டெக்னாலஜிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 kg குகல் இல்லை 1 kg சாப்டு ஹெம்ப்ன்றதை நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போத் ஆர் இட்ஸ் அ டைப் ஆஃப் ரெசின். ஓகேங்களா? ஒற்ற ப்ராப்பர்ட்டி கொண்டது. ஓகேங்களா? அப்போ லைம் மோட்டார் பிளாஸ்டிங்ன்றது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? செகண்டா இப்போ நம்ம பார்க்க போகிறது சிமெண்ட் மோட்டார் பிளாஸ்டிங். ஓகேங்களா? சிமெண்ட் மோட்டார் இஸ் த பெஸ்ட் மோட்டார் ஃபார் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் ஒர்க் சின்ஸ் இட் இஸ் ப்ராக்டிகலி நான் அப்சார்பன்ட் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்டர்னலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய வெளிப்புற வால்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சிமெண்ட் மோட்டார்ன்றது தான் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ கேட்பாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. எப்படின்னா எது வந்து நீங்கள் வந்து வெளிப்புற வாழ்க்கை எக்ஸ்டர்னல் வாழ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் மோட்டார் வந்து பெஸ்ட் சூட்டபிள் அப்படின்னு கேட்பாங்க. சிமெண்ட் மோட்டாருக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ சின்ஸ் இட் இஸ் ப்ராக்டிகலி நான் அப்சார்பன். ஓகேங்களா? ஸோ அப்சார்ப்லாம் பண்ணாது, நான் அப்சார்பன் இருக்கும். சிமெண்ட் மோட்டார் இஸ் மச் ஸ்ட்ராங்கர் தென் லைம் மோட்டார். லைமை கம்பேர் பண்ணும்போது சிமெண்ட் ஸ்ட்ராங்கர்னு சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ சிமெண்ட்டும் சாண்டும் என்ன ரேஷியோல இருக்கணும் பார்த்தீங்கன்னா 1:4 1:6 இருக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி ரேஷியோ 2 இடத்துல பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இன் கேஸ் ஆஃப் லைம்ன்ற போது அதுலேயே ஃபேட் லைம் ஒன்று, இன்னொன்று ஹைட்ராலிக் லைம்னு ஒன்று பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? ஃபேட் லைமுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? ஃபேட் லைமுக்கு 1:3 1:4 வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா? ஹைட்ராலிக் லைம்னா ஹை பை அந்த மாதிரி இருக்கா? ஸோ 2ன்னு ஞாபகம் வச்சுங்க. 1:2. ஃபேட்டுக்கு ஸ்பெல்லிங்கே FAT3ன்னு வருதா? 1:3 1:4 வரையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ கம்பேர் பண்ணி படிச்சிங்க. சிமெண்ட் மோட்டார் பிளாஸ்டிக்ன்ற போது சிமெண்ட்டும் சாண்டு 1:4 1:6. ஓகேங்களா? மொத்தமாக 3 ரேஷியோ தான் படிச்சிருக்கீங்க. இதை தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அது மனப்பாடம் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேட் லைமுக்கு என்ன 1:3 1:4 வரையும் போகலாம். ஓகேங்களா? அதுக்கு ஹைட்ராலிக்கும் 1:2. அப்போ இதுக்கு சிமெண்ட்ன்ற போது அதிகமாக போகுதா? லெட்டரும் 6 லெட்டர் கிட்டத்தட்ட போகுது. ஓகேங்களா? அப்போ 1:4 1:6 வரையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது the sand which is used for plastering should be clean, coarse and angular இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆங்குலர்ன்றது யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆங்குலர் தான் என்ன பண்ண முடியும், அங்கங்கே கேப்ல கூட வந்து என்ன பண்ணிடும், உங்களை அந்த மிக்சிங் நடக்கும்போது அரெஸ்ட் பண்ணிக்கும். ஒரு பார்ட்டிகல் இன்னொரு பார்ட்டிகளோட நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் பண்றதுக்காக ஆங்குலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிஃபோர் மிக்சிங் வாட்டர் ட்ரை மிக்சிங் இஸ் தரோலி டன். ஓகேங்களா? வாட்டரோட மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ட்ரை மிக்சிங்ன்றது பண்ணிதான் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் மஸ்ட் தெரிஞ்சுக்கணும். when water is mixed the motor should be used within 30 minutes of mixing well before initial setting takes place அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் காமனாக தெரிஞ்சது. ஓகேங்களா? when வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாட்டர் எவ்வளவு நேரத்தில் யூஸ் பண்ணிடணும், ஷுட் பி யூஸ்டு வித்தின் 30 மினிட்ஸ் ஆஃப் மிக்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அது செட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? தென் அடுத்தது லைம் சிமெண்ட். ஓகேங்களா? காம்பினேஷன்ல படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது லைம் மோட்டார் பிளாஸ்டிங், செகண்ட் ஒன் பார்த்தது சிமெண்ட் மோட்டார் பிளாஸ்டிங், தேர்ட் ஒன்று காம்பினேஷன் லைமும் சிமெண்ட்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய மோட்டார் பிளாஸ்டிங் நம்ம பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ லைம் என்ன பண்ணுச்சோ அதோடைய அட்ஹெஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதோட இதுவும் ப்ளஸ் சிமெண்ட் என்ன பண்ணுச்சோ அதோடைய அட்வான்டேஜஸும் ரெண்டுத்தையும் சேர்த்து இதில் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ லைம் சிமெண்ட் மோட்டார் கண்டெய்ன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் த லைம் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் சிமெண்ட் மோட்டார். ஃபர்ஸ்ட் அது விஷயமே அதுதான். ஓகேங்களா? ரெண்டு விஷயமும் இதில் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஜென்ரலி லைம்ல யூஸ் பண்ணும்போது அதில் ஃபேட் லைம் யூஸ் பண்ணிருங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது சிமெண்ட் மோட்டார் as such does not possess sufficient plasticity addition of. ஓகேங்களா? சிமெண்ட் மோட்டார் வந்து it does not give plasticity. பிளாஸ்டிசிட்டியை கொடுக்கறது யாரு? லைம் தான் கொடுக்கும் ஜென்ரலா. ஓகேங்களா? ஸோ அடிஷன் ஆஃப் லைம் டு இட்ஸ் இம்பார்ட்ஸ் பிளாஸ்டிசிட்டி ரிசல்ட்டிங் இன் ஸ்மூத் பிளாஸ்டர் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா சிமெண்ட்ன்றது அந்த பிளாஸ்டிசிட்டியை கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ அடிஷனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைம்ன்றது ஆட் பண்ணுறீங்க. ஸோ அதனால என்ன கிடைக்கிது உங்களுக்கு, ஸ்மூத் பிளாஸ்டர் சர்ஃபேஸ் கிடைக்கின்றாங்க. அகெயின் இதுலேயும் மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பினேஷனில் லைம் சிமெண்ட் மோட்டார் யூஸ் பண்ணுறக்கும் போது 1:1:6 இருந்து 1:1:8 இந்த ரேஞ்ச் வரையும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க மிக்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? என்னன்னா 1:1:6 சிமெண்ட்டு லைமு அண்ட் சாண்டோட ரேஞ்சு என்னென்ன மாதிரிலாம் இருக்கலாம், 1:1:6 இருக்கலாம், 1:1:8 அல்லது 1:2:8. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு தாட்டி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஃபேட்டுக்கு என்ன, ஹைட்ராலிக் லைமுக்கு என்ன, ஓகேங்களா? அடுத்தது சிமெண்ட் மோட்டார் யூஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன, ஓகேங்களா? லைமும் சிமெண்ட் மோட்டாரும் மிக்ஸ் பண்ணும்போது இதுக்கான ரேஷியோ என்ன மிக்ஸு அப்படின்றத
ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா தான் கொஸ்டினா கேட்குறாங்க அவங்க. தென் சம் ஆஃப் த டெர்மினாலஜிஸ் யூஸ்ட் இன் பிளாஸ்டிங் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ என்னென்ன டெர்மினாலஜிஸ் பண்ணா பேக்ரவுண்ட் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டே சொல்லியாச்சு ஓகேங்களா? ஸோ நான் பின்னாடி வந்து இந்த இடத்துல தான் நான் வந்து என்னுடைய பாயிண்டிங்கோ இல்லை பிளாஸ்டிங்கை நான் பண்றேன்னா, இந்த ஹோல் செக்ஷன் ஏரியாவை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பேக்ரவுண்ட்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? இட் இஸ் அ சர்ஃபேஸ் டு விச் த ஃபர்ஸ்ட் கோட் ஆஃப் பிளாஸ்டர் இஸ் அப்ளைட் ஓகேங்களா? ஸோ அந்த இதில் தான் நீங்க என்ன பண்றீங்க, வெறும் இப்போ வந்து செங்கலா செங்கலா இருக்கு. ஸோ இந்த செங்கல்ல ஃபர்ஸ்ட் கோட்டிங் நீங்க ப்ரொவைட் பண்றதுக்கு பேர் தான் இந்த இடத்துல அந்த எந்த இடத்துல நீங்க ப்ரொவைட் பண்றீங்களோ அது பேர் தான் என்ன சொல்லிருக்காங்க பேக்ரவுண்ட் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ சர்ஃபேஸ் டு விச் த ஃபர்ஸ்ட் கோட் ஆஃப் பிளாஸ்டிக் அப்ளைட் இருக்கு. தென் அடுத்தது பிளிஸ்டரிங் சொல்றது திஸ் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் லோக்கல் ஸ்வெல்லிங்ஸ் ஆன் த ஃபினிஷ்ட் பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் டியூ டு ரெசிடியூவல் அன்ஸ்லேக்டு லைம் நூடல்ஸ். நான் அங்கேயே சொல்லியிருந்தேன் ஸ்லேக்டு ப்ராசஸ் சரியா நடக்கல ஓகேங்களா, அன்ஸ்லேக்டா இருக்கு இல்லை ஹாஃப் ஸ்லேக்டா இருக்குன்ற போது ஏற்படக்கூடிய டிஃபெக்ட் என்னன்னா பிளிஸ்டரிங். ஸோ பிளிஸ்டரிங்கிறது என்னன்னா செவரில் அங்கங்க என்ன இருக்குன்னா ஜஸ்ட் உங்க பிளாஸ்டிக் வெடுப்பு எடுப்பு எடுப்பா லைட்டா எடுத்துக்கிட்டு பேத்திட்டு எடுத்துட்டு வரது பேர் தான் பிளிஸ்டரிங் அப்படின்னு சொல்லிருக்கு ஓகேங்களா. ஸோ இமேஜஸ் பின்னாடி வச்சிருக்கேன் பார்ப்போம். தென் அடுத்தது கிராக்கிங் ஓகேங்களா. ஸோ கிராக்கிங் அண்ட் கிரேசிங் ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ரெண்டுமே என்னது ஒரு என்ன சொல்றதுன்னா ஜஸ்ட் அங்கங்க வெடுப்பு வெடுப்பா வருது பாத்தீங்களா. ஸோ இதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கிராக்கிங் சொல்லியிருக்காங்க. இதுவே இர்ரெகுலர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதுன்னா அது பேர் கிரேசிங் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. கிரேசிங் ரெண்டுத்துக்குமான காமன் டிஃபரன்ஸ் என்னன்னா ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேங்களா. ஸோ அந்த பேட்டர்ன் இரெகுலரா இருக்கும் போது அதுக்கு பேர் கிரேசிங்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. என்னன்னு பார்ப்போமா, திஸ் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஃபிஷர்ஸ் ஓகேங்களா. ஃபிஷர்ஸ் கிராக் தான் ஓகேங்களா. ஃபிஷர்ஸ் இன் த பிளாஸ்டர் டியூ டு மூவ்மெண்ட்ஸ் இன் த பேக்ரவுண்ட் ஆர் சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர் இல்லை பேக்ரவுண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா அங்கங்க ஃபிஷர்ஸ் கிராக்ஸ் லைட்டா வந்து பேத்திட்டு வர்றது பேர் தான் என்ன சொல்லிருக்காங்க கிராக்கிங் சொல்லியிருப்பாங்க. This development of hair cracks usually in an irregular pattern over the finished surface இருந்துச்சுன்னா அது பேரு கிரேசிங் ஓகேங்களா. அப்ப ஹிண்ட் வேர்டு என்னன்னு சொன்னா irregular பேட்டர்ன்ல இருந்துச்சுன்னா அது பேரு கிரேசிங் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ரைட். தென் அடுத்தது டேடோ ஓகேங்களா. திஸ் இஸ் அ லோயர் பார்ட் ஆஃப் த பிளாஸ்ட் வால் வேர் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் கிவன் டு மேக் இட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு போர்ஷன் மேல ஒரு போர்ஷன் ஓகேங்களா. இந்த டாப் சீலிங் போர்ஷன் ஓகேங்களா. இது சீலிங் போர்ஷன் ஓகேங்களா. இதுக்கு இடையில கீழே பாத்தீங்கன்னா ஸோ நம்ம கைப்பிடிச்சு நடக்கிற இடத்துல அந்த அந்த இடத்துல இருக்கும் பாத்தீங்களா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க லோயர் போர்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்லாம் நடந்திருக்குன்னா சும்மா சைடில் என்ன பண்ணியிருப்பாங்க ரைஸ் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா. இது பேர்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லைட்டா ஸ்கர்ட்டிங் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸ்கர்ட்டிங் ஓகேங்களா. ஸ்கர்ட்டிங். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க டேடோன்னு என்னன்னா லோயர் பார்ட் ஆஃப் த பிளாஸ்டர்டு வால். நீங்க பிளாஸ்டிங் பண்ணியிருக்கீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோயர் பார்ட் தான் என்ன சொல்லியிருக்காங்க டேடோன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமா படிக்கணும் பார்த்தீங்கன்னா இன்னும் எஸ்டிமேஷன்ல வந்து டேடோன்றது ரன்னிங் மீட்டர்லையா இல்லை ஸ்கொயர் மீட்டர்ல ரெப்ரசென்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேஷன் படிப்பீங்க. ஸ்கர்ட்டிங் அண்ட் டேடோ இன்னும் சில முக்கியமான டேர்ம்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாமே எஸ்டிமேஷன்ல ஜஸ்ட் என்ன வந்து ரன்னிங் மீட்டரா இல்லை மீட்டர் ஸ்கொயரா இல்லை கியூபிக் மீட்டரா அப்படின்றத பத்தி பேசுவோம் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து சும்மா ஜஸ்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டாட்ஸ் அப்படின்றது ஓகேங்களா. தீஸ் ஆர் த ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளாஸ்டர் லைட் ஆன் பேக்ரவுண்ட் ஃபார் ஃபிக்ஸிங் ஆஃப் ஸ்க்ரீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சைஸ் ஆஃப் த டாட்ஸ் மேபி 15 சென்டிமீட்டர் கிராஸ் 15 சென்டிமீட்டர் ஓகேங்களா. ஸோ டாட்டோடைய சைஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா 15 சென்டிமீட்டர் டு 15 சென்டிமீட்டர் அப்படின்றது நான் வச்சுங்க ஓகேங்களா. ஸோ ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளாஸ்டர் லைட் அந்த பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட்ல வந்து ஜஸ்ட் என்ன சொல்றது என்ன சொல்றது 4 இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இடம் தான் நீங்க வந்து பிளாஸ்டிக் பண்ணி முடிக்க போறீங்கன்னா இங்க இருந்து இப்படி வந்து ஸ்லைடு ஓவர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த போ அந்த இதுதான் என்ன சொல்லிருப்பாங்க டாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் அடுத்தது டப்பிங் கோட்ன்றது திஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபில்லிங் அப் ஹாலோ ஸ்பேசஸ் இன் த சாலிட் பேக்ரவுண்ட் பிஃபோர் அப்ளைங் த மெயின் பாடி ஆஃப் த பிளாஸ்டர் ஓகேங்களா. நீங்க முதல்ல மெயினா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அங்கங்க சின்ன சின்னதா ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா அதெல்லாமே என்ன பண்ணிருப்பீங்க அந்த ஸ்பேஸை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ இங்க ஏதாவது கேப் இருக்குன்னா அந்த கேப்பை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவீங்க. இங்க ஏதாவது கேப் இருக்குன்னா அந்த கேப்பை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவீங்க. அப்படி பண்றதுக்கு பேரு முதல்ல டப்பிங் கோட்டு. அந்த டப்பிங் மேல அண்டர் கோட்டு கொடுப்பீங்க நீங்க ஓகேங்களா. தென் ஃபிளேக்கிங் காகிங் கிரின்னிங் அப்படின்றத பார்க்கலாம். அந்த ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம என்ன பார்க்குற மாதிரினா ஃபிளேக்கிங்ன்ற டாபிக் பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபிளேக்கிங் அப்படின்ற பொழுது ஓகே. ஸோ ஃபிளேக்கிங் அப்படின்றது என்னன்னா the process scaling away patches of plaster previous coat due to lack of adhesion with the undercoat ஓகேங்களா.
என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரியா வந்து முன்னாடி வந்து எதெல்லாம் வந்து நல்ல ஒரு பாண்டிங்கோ, நல்ல ஒரு பைண்டிங் வந்து நல்லா இல்லையோ, ஓகேங்களா, சரியா ஒட்டலையோ, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபிளாக்கிங் சொல்லிருக்காங்க. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஸ்கேலிங் அவே பேட்சஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் ப்ரீவியஸ் கோட் டியூ டு லேக் ஆஃப் அடேஷன் வித் அண்டர் கோட். அண்டர் கோட்டோடைய சரியா எதெல்லாம் பேட்ச் ஆகலையோ, ஒர்க் சரியா வந்து பைண்ட் ஆகலையோ, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு பேரு தான் என்னன்னா ஃபிளாக்கிங் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இந்த பேஜஸ்ல எல்லாம் சிமிலர் கண்டென்ட் மாதிரியே இருக்கும். ஜஸ்ட் அதோடைய டிஃபரன்ஸ் புரிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் காகிங் அப்படின்றதுன்னா, காகிங் என்னன்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் வேரியஸ் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் பிளாஸ்டர். ஓகேங்களா, ஸோ காகிங்னாலே மிக்சிங் வேரியஸ் கான்ஸ்டியூன்ஸ். ஓகேங்களா, காகுடு மோட்டார்னு சொல்றோம். ஸோ அப்போ என்ன பண்றாங்க, லைமையும் சிமெண்ட்டையும் சேர்த்து இருக்கக்கூடிய மோட்டார். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி வேரியஸ் மிக்சர்ஸ் வந்து கம்பைன் பண்றதுக்கான பேர் என்னன்னா காகிங். ஓகேங்களா, காகிங்னா மிக்சிங் வேரியஸ் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கணும். ஓகேங்களா, தென் அடுத்தது கிரின்னிங் அண்ட் தென் ஹேக்கிங். ஓகேங்களா, ஸோ இதில் ஹேக்கிங்ன்றது எக்ஸாக்டா ஆர்ஆர்பிலே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஆர்ஆர்பி ஜேஇலே கேட்ட கொஸ்டின் தான் ஹேக்கிங்ன்றது. ஸோ கிரின்னிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் இது வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆர் அப்பியரன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளாஸ்டர் ஆஃப் த பேட்டர்ன் ஆஃப் ஜாயின்ஸ் ஆர் சிமிலர் பேட்டர்ன்ஸ் இன் த பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அந்த இதில் வந்து ஒரு ஷைனிங் அப்பியரன்ஸ் கொடுக்கறது இருக்கக்கூடியது தான் என்னதுன்னா கிரின்னிங்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, கிரின்னிங் அப்படின்றது. ஓகேங்களா, இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆர் அப்பியரன்ஸ் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளாஸ்டர் ஆஃப் த பேட்டர்ன். ஓகேங்களா, ஸோ ஷைனிங் சர்ஃபேஸை கொடுக்கறது கிரின்னிங். கிரின்னிங் ஷைனிங் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து ஹேக்கிங் அப்படின்னு என்னன்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரஃபனிங் த பேக்ரவுண்ட் டு ப்ரொவைட் சூட்டபிள் பாண்ட் ஆர் கீ ஃபார் த பிளாஸ்டிக். ஓகேங்களா, ஜஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, அதே இடத்த நல்லா வச்சு தேய்ச்சிட்டா. ஓகேங்களா, ஒரு சொரப்புன்னு இருக்கும்ல, ஸோ அந்த அதெல்லாம் கொஞ்சம் வந்து அப்படி ரெடி பண்ணாதான் என்ன பண்ண முடியும், அதுக்கு மேல நீங்க அடுத்து கோட்டிங் நீங்க ப்ரொவைட் பண்றீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா, நல்லா வந்து ரோடு போடுறாருன்னா கூட எடுத்துக்கலாம். என்ன பண்ணுவாங்க, அந்த ரோட முதல்ல சொரன்னு ஆக்கிட்டு அது மேல கோட்டிங் கொடுத்தாதான் என்ன ஆகும், நல்லா செட் ஆகும். ஓகேங்களா, ஒரு கான்கிரீட்டா ஒரு நார்மலா ஒரு சிமெண்ட் சர்ஃபேஸ்ல நீங்க ப்ரொவைட் இல்ல டைல்ஸ்ல போடுறீங்களானாலும் அது என்ன ஆயிடும், செட் ஆகாது, தனியா வலிக்கிட்டு அது ஒரு லேயரா போயிடும்ல. ஸோ அது பேர் தான் இது. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரஃபனிங் த பேக்ரவுண்ட். ஓகேங்களா, பேக்ரவுண்ட நல்லா சொரப்பா ஆக்கிட்டு அது மேல நீங்க அடுத்து இன்னொரு கோட்டிங் கொடுத்தா உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்ப அந்த சொரப்பா ஆக்குறதுக்கு பேரு தான் வந்து என்னதுன்னா ஹேக்கிங் அப்படின்றது. ஓகேங்களா, ப்ராசஸ் ஆஃப் ரஃபனிங் த பேக்ரவுண்ட் டு ப்ரொவைட் சூட்டபிள் பாண்ட் ஆர் கீ ஃபார் த பிளாஸ்டிங் அப்படின்றது. ஓகேங்களா, சம்மரைஸ் பண்ணனா ஃபிளேக்கிங்ன்றதுக்கு ஞாபகம் வச்சுங்க, ஸ்கேலிங் அவே பேச்சஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் ப்ரீவியஸ் கோட். ஓகேங்களா, ப்ரீவியஸ் கோட்டை கொடுத்துருக்கிறத வைப் அவுட் பண்றதுக்கு பேரு ஃபிளேக்கிங். காகிங்னா மிக்சிங் அப்படின்றது. ஓகேங்களா, கிரின்னிங் அப்படின்னா இட்ஸ் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆர் அப்பியரன்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் சொல்லியிருப்பாங்க. இல்லை ஜஸ்ட் ஷைனிங் அப்படின்ற வேர்டை நான் வச்சுக்கோங்க. ஹேக்கிங்னா ரஃபனிங் பண்றாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஓகே, தென் அடுத்து பார்க்கும்போது லைட்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த லைட்டன்ஸ்ன்றது எக்ஸாக்டா ஏஇல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நடந்த 2024 ஏஇ செப்டம்பர் நவம்பர் நடந்துச்சுல, ஸோ அந்த ஏஇல கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த ஜேடிஓல கேட்டதா எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஓகேங்களா, பட் ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்து ஞாபகம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ லைட்டன்ஸ் அப்படின்னா when freshly laid concrete or mortar is subjected to excessive traveling. ஓகேங்களா, ஸோ இது due to over vibration அப்படின்னு நம்ம படிச்சிருந்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ ரொம்ப போட்டு அதிகப்படியான வைப்ரேஷனோ இல்லை அதிகப்படியான ரிப்பீட்டட் ட்ராவலிங்கோ நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிரீன் கன்சிஸ்ட் ஆஃப் தின் லேயர் ஆஃப் ஃபைன் சிமெண்ட் பார்ட்டிகல் இஸ் ஃபார்ம்டு அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் என்ன இருக்கும், சிமெண்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்ப ஃபைனராக காணப்படும். இது பேர் தான் திஸ் லேயர் இஸ் நோன் அஸ் லைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே இமேஜஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. ரொம்ப இது எதனால நடக்குதுன்னா ஓவர் வைப்ரேஷன் அல்லது இங்கே ஓவர் ட்ராவலிங். ஓகேங்களா, எக்ஸசிவ் ட்ராவலிங் பண்றதால கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் என்ன இருக்கும், உங்களுடைய சிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஃபைனா ஒரு லேயர் மாரி ஃபார்ம் ஆயிருக்கும். அது பேர் தான் வந்து லைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட்டன்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கோட்ஸ் ஆஃப் பிளாஸ்டர். ஓகேங்களா, பிளாஸ்டிக்ல நிறைய கோட்டிங் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கோட், செகண்ட் கோட், தேர்ட் கோட்னு சொல்லிட்டு 3 கோட்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து அது நம்மளுடைய ப்ரிஃபரபிள். 2 கோட்டு வேணுமா, ஒரு கோட்டு வேணுமா அப்படின்றதுனால நம்மளுடைய ப்ரிஃபரபிள். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் 3 கோட்டு கொடுக்குறேன் அப்படின்ற போதுனா அந்த 3 கோட்ல ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து அதாவது அந்த அண்டர் கோட் அல்லது ரெண்டரிங் கோட், தென் ஃப்ளோட்டிங் கோட்னு சொல்லக்கூடிய 2வது கோட்டு, தென் அடுத்தது ஃபைனலாக சொல்லக்கூடிய ஸ்கிம்மிங் கோட்டுன்னு ஃபைனல் கோட்டுன்னு சொல்லி பிடிப்பாங்க.
எனக்கு 3 கோட் வேணும், 2 கோட் வேணுன்ற போது ஃபர்ஸ்ட் கோட் அண்ட் லாஸ்ட் கோட் மட்டும், தேர்ட் கோட் மட்டும் போட்டு முடிச்சுட்டு செகண்ட் கோட்ன்றதை விட்டுருவாங்க. ஓகேங்களா, 2 கோட் தான் வேணும், பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்னுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கோட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் கோட்டிங். ஓகேங்களா, உங்க செவர் இருக்கு, செவர்ல ஜஸ்ட் நீங்க செங்கல் அடிக்கி மாற்றம் மட்டும் பூசி வச்சிருக்கீங்க. இப்போ அது மேல பூச போறீங்க, ஃபர்ஸ்ட் கோட்டிங் நீங்க கொடுக்க போறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, அண்டர் கோட் அல்லது ரெண்டரிங் கோட் அப்படின்றது. ஓகேங்களா, ஃபர்ஸ்டே பார்த்தோம் ரெண்டரிங்னா என்னன்னு பார்த்தோம், ஞாபகங்களா? ரெண்டரிங்னா ரெண்டு வாரத்து பார்த்தோம், பிளாஸ்டிங்க்கும் ரெண்டரிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னே பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா, இன்டர்னல் வால்க்கு எது, எக்ஸ்டர்னல் வால்க்கு எது அப்படின்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு என்னென்ன சொல்லிருக்காங்க, ஒன்று அண்டர் கோட்னு சொல்லலாம் அல்லது ரெண்டரிங் கோட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கோட். ஓகேங்களா, வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஃபர்ஸ்டா நீங்க வந்து பிளாஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுங்க. இட் மீன்ஸ் இட் ப்ரொவைட் மீன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட்டனிங் ஆர் லெவலிங் அண்ட் அன்இவன் சர்ஃபேஸ் அப்படின்றீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கோட்டில் அதோட வேலை என்னன்னா அங்கங்க சொரசொரப்பாகவும் மேடு பள்ளமாகவும் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்ட்ரைட்டனிங் அல்லது லெவலிங் பண்றதுக்காக தான் ப்ரொவைட் பண்றது தான் இந்த அண்டர் கோட் அல்லது ரெண்டரிங் கோட்ன்றது. இட் சீல்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த வால் அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் பிரிவென்ட் ரெயின் பெனட்ரேஷன் அப்படின்றது. ஓகேங்களா, இது என்னது, ஒரு இட் ஆக்ட் அஸ் அ சீல் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த வால், அந்த வாலுக்கு ஒரு சீடா இருக்கு. ஸோ ஃபர்தர் பென்ட்ரேஷன், ரெயின் பென்ட்ரேஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்காக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கோட்டிங்கோட திக்னஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ த ஆவரேஜ் திக்னஸ் ஆர் ரெண்டரிங் கோட் மேபி 10 to 15 mm. ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் பேஜ்ல இந்த 10 to 15 mmன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு பேர் என்ன, அண்டர் கோட் அல்லது ரெண்டரிங் கோட்னு சொல்லுவாங்க. ஸோ அது எவ்வளோ அளவு ப்ரொவைட் பண்ணணும்னா 10 to 15 mmன்றது கொடுப்பாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தென் அடுத்தது செகண்ட் கோட் அப்படின்றது ஃப்ளோட்டிங் கோட். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கோட்டுக்கும் தேர்ட் கோட்டுக்கும் நடுவில் இருக்குன்னா மிதந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ த ஆவரேஜ் திக்னஸ் ஆஃப் அ கோட் மேபி 6 to 9 mm. ஓகேங்களா, 6 to 9. அப்போ நல்லா வச்சுங்க, ஃபர்ஸ்ட் கோட்டிங்கு 10 to 15, அதுலேருந்து குறைஞ்சி 6 to 9 இந்த ரேஞ்ச் வந்திருக்கு செகண்ட் கோட்டிங். ஓகேங்களா, ஸோ தேர்ட் கோட்டிங்கிறது நம்ம ஃபினிஷிங் கோஸ்டிங், இந்த ஃபைனல் கோட் மேபி 2 to 3 mm. ஓகேங்களா, ஃபைனல் கோட் ப்ரொவைட் பண்றது ஜஸ்ட் செகண்ட் 2 to 3 mmன்றது ஃபைனல் கோட்டுக்கு. ஓகேங்களா, இங்கேயே மனப்பாடம் பண்ணிருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு, செகண்ட் கோட்டுக்கு, தேர்ட் கோட்டுக்கு, அது ஃபைனல் கோட் அப்படின்றதுக்கு. ஓகேங்களா, 10 to 15, செகண்ட் கோட் 6 to 9 அண்ட் தேர்ட் கோட் 2 to 3 mm. ஸோ தேர்ட் கோட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைனல் கோட் அல்லது ஸ்கிம்மிங் கோட் அல்லது செட்டிங் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கோட் நேமே கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால அதை ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கோட்டிங்க்கு பேர் என்ன, அண்டர் கோட் அல்லது ரெண்டரிங் கோட்ன்ற பேர் இருக்கு. செகண்ட் கோட்டுக்கு பேரு ஃப்ளோட்டிங் கோட்டு. தேர்ட் கோட்டுக்கு பேரு ஃபைனல் கோட்னு சொல்லலாம், ஸ்கிம்மிங் கோட்னு சொல்லலாம், இல்ல செட்டிங் கோட்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நேமே கொஸ்டினா கேட்குறாங்க. The third of the final coat provides smooth surface. இவற்றுள் கடைசியாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த ஃபைனல் கோட் தான் ஸ்மூத் சர்ஃபேஸை கொடுக்கும். நம்ம பிளாஸ்டிங் பண்றதே எதுக்காக, அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்கணுன்றது ஒரு அப்ஜெக்டிவ் இதில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அப்போ அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ்ன்றது எப்போ கிடைக்கும், இந்த தேர்ட் கோட் அல்லது ஃபைனல் கோட் போடும்போது தான். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு 2 கோட்டுக்கு தான் பட்ஜெட் இருக்கு, 2 கோட்டு தான் நான் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட் அண்ட் ஃபைனல் கோட்டுக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா, ஸோ இடையில இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் கோட்ன்றது இங்க வராது. 2 கோட்டிங் போது ஃப்ளோட்டிங் கோட்ன்றது கூட அந்த 6 to 9 mmன்றது இங்க வராது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கோட் போயிடுங்க, டேரக்டா ஃபைன் கோட் வந்துடுவீங்க. ஸோ 2 to 3 mm திக்னஸ் அமைச்சிங்க. ஸோ இது அகைன் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இஃப் பிளாஸ்டிங் இஸ் டன் இன் சிங்கிள் கோட் ஒன்லி, இட்ஸ் திக்னஸ் ஷுட் நாட் எக்ஸிட் 12 mm நார் இட் ஷுட் பி லெஸ் தென் 6 mm. ஓகேங்களா, பிளாஸ்டிங்க சிங்கிள் கோட் மட்டும்தான் நீங்க கொடுக்குறீங்கன்ற போது தான் நீங்க படிக்கக்கூடிய அந்த 12 mmன்றது நீங்க படிச்சிருப்பீங்களா, இட்ஸ் 6 ஷுட் நாட் எக்ஸிட் 12 mm. ஓகேங்களா, நாட் எக்ஸிட் 12 mmன்னு படிச்சிருப்பீங்க பிளாஸ்டிங் சிங்கிள் கோட்டா ப்ரொவைட் பண்ணும்போது தான். ஓகேங்களா, நார் இட் ஷுட் பி லெஸ் தென் 6 mm. ஓகேங்களா, ஸோ 6 mmக்கு கீழேயும் போகக்கூடாது, இதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சிங்கிள் கோட்டா இருக்க பட்சத்துல not exceeding 12 mm and should not be less than 6 mm also. ஓகேங்களா, ஓகே. ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்குக்கு வேரியஸ் நம்பர் ஆஃப் கோட்டிங் ப்ரொவைட்ன்றது இருக்கு, சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் கேட்கல, பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் மே யூஸ்ட் இன் த பிளாஸ்டிங். ஓகேங்களா, ஸோ பிளாஸ்டிங்ல சில ஸ்பெஷல் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து நம்மளுடைய ஒரு கன்சியூமருடைய
ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து அமையுது. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து நல்ல டியூரபிலிட்டி வேணும் சார். எனக்கு அப்பியரன்ஸ் தான் சார் முக்கியம். ஓகேங்களா? எனக்கு ஃபயர் ப்ரூஃபிங் வேணும். எனக்கு ஹீட் இன்சுலேஷன் வேணும். சவுண்ட் இன்சுலேஷன் வேணும்னு ஒவ்வொரு கஸ்டமர் கேட்கறதுக்கு ஏத்த மாரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய என்ன டைப் ஆஃப் நீங்க வந்து ஸ்பெஷல் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்ல ஃபர்தரா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? எனக்கு ஃபயர் ப்ரூஃபிங் தான் வேணும் சார் அப்படின்னா, அதுக்கேத்தமான மெட்டீரியல் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஸ்பெஷல் மெட்டீரியல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அக்கோஸ்டிக் பிளாஸ்டர்ன்றது பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே ரப் பண்றேன். ரீட் பண்றேன். அப்படியே டக்குன்னு ஓடிடலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய எம்சிக்யூஸ் பார்க்கலாம். திஸ் கண்டெய்ன்ஸ் ஜிப்சம் மிக்சர்ஸ் அப்ளைட் as a ஃபைனல் கோட் இன் ஃபினிஷிங். ஓகேங்களா? ஸோ அக்கோஸ்டிக் பிளாஸ்டர்ல முக்கியமான பாயிண்டே ஃபர்ஸ்ட் ஜிப்சம் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க. ஓகேங்களா? ஜிப்சம் மிக்சர் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அக்கோஸ்டிக் அப்படின்னாலே இட்ஸ் ரிலேட்டட் டு சவுண்ட். ஓகேங்களா? அக்கோஸ்டிக் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு சவுண்ட். அப்ப சவுண்ட் இன்சுலேஷன் ரிலேட்டடா எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஜிப்சம் மிக்சர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கோட் இன் ஃபினிஷிங் த பிளாஸ்டர் சர்ஃபேஸ் சச் a good undergo chemical reaction resulting in production of gas bubbles and consequent formation of tiny openings in the coat. These honeycombed minute opening absorb sound அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கெமிக்கல் இந்த ஜிப்சம் நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா கெமிக்கல் உள்ள ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அது மூலயமா ஒரு கேஸ் பபுள் ஃபார்ம் ஆகும். கேஸ் பபுள் ஃபார்ம் ஆகி கன்சிக்வெண்டா ஒரு சின்ன சின்ன ஓப்பனிங் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு ஹனிகாம்டு மாரி தெரியும். அதுல இருந்து என்ன பண்ணுவோம் சவுண்ட் அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரலா இந்த மாதிரியான அக்கோஸ்டிக் பிளாஸ்டர்லாம் எங்க போடுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய பெரிய ஆல்ரு இப்போ எங்கெங்கெல்லாம் சவுண்ட் ப்ராப்ளம் சவுண்ட் இஷ்யூஸ்லாம் நடக்கலாம் அந்த இடத்துல நீங்க வந்து அக்கோஸ்டிக் பிளாஸ்டர்ன்றதை யூஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஓகே, அப்போ எங்கெல்லாம் வரும்? பெரிய பெரிய ஹாலில், ஆடிட்டோரியம்ல இங்கெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் என்ன பண்றீங்க? அப்ளைட் இன் 2 கோர்ஸ் ஈச் ஆஃப் 6 mm திக்னஸ் யூசிங் உடன் ஃப்ளோட்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளோட்ன்றது எக்யூப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வச்சு தேய்ப்பாங்களா அதுக்கான எக்யூப்மெண்ட் பின்னாடி இருக்கு காமிக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இங்க நான் தெரிஞ்சுக்க வேண்டியது அக்கோஸ்டிக் பிளாஸ்டர்ல ஜிப்சம் மிக்சர் யூஸ் பண்றாங்கன்றது தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? ஜிப்சம் என்ன பண்ணுச்சு, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன நடந்துச்சு, அது மூலயமா எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படின்லாம் தேவையில்லை. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அக்கோஸ்டிக் பிளாஸ்டரிங்ல ஜிப்சம் மிக்சர் ஆட் பண்றாங்கன்றத இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்னு ஆஸ்பட்டாஸ் மார்பிள் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேம்லி இண்டிகேட் பண்ணது ஆஸ்பட்டாஸ் மார்பிள் பிளாஸ்டர்னு சொல்லிட்டு. திஸ் பிளாஸ்டர் இஸ் மேட் ஆஃப் சிமெண்ட் ஆஸ்பட்டாஸ் அண்ட் ஃபைன்லி கிரஷ்டு மார்பிள். ஓகேங்களா? சிமெண்ட் ஆஸ்பட்டாஸ் அண்ட் ஃபைன்லி கிரஷ்டு மார்பிள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா இப்படி ஒன்று உருவாகுது. ஸோ இந்த மார்பிள்னு வந்துருச்சுனாலே இது என்னன்றது இட்ஸ் இம்பார்ட்டிங் மார்பிளிக் ஃபினிஷ். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ் ஒரு ஆர்னமெண்ட் எங்கெங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மியூசியம் அலங்கார இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்க இந்த டைப் ஆஃப் பிளாஸ்டரிங்க்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ மார்பிள் கல்ல யூஸ் பண்றாங்க. ஆஸ்படாஸ் மார்பிள் சிமெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி சேர்த்து உருவாக்குறதுக்கு போறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாக்டா கொஸ்டின்ல கேட்டது. ஓகேங்களா? பேரியம் பிளாஸ்டர் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? எங்க ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ரே ரூம்ல ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிளாஸ்டர் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? எக்ஸ்ரே ரூம்ல ப்ரொவைட் பண்றது பேரியம் பிளாஸ்டர். அந்த பேரியம்ல என்ன இருக்கு? பேரியம் சல்ஃபேட் இருக்கு. பேரியம் சல்ஃபேட். இட் இஸ் மேட் ஃப்ரம் சிமெண்ட் சாண்ட் அண்ட் பேரியம் சல்ஃபேட் அப்படின்னு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டு ப்ரொடெக்ட் த பர்சன்ஸ் ஒர்க்கிங் இன் இட்ன்றதுக்காக எக்ஸ்ரே ரூம்ல ப்ரொவைட் பண்ணக்கூடியது பேரியம் பிளாஸ்டர். ஓகேங்களா? ஸோ இது நல்ல பெரிய பெரிய மியூசியம். ஓகேங்களா? ஸோ பப்ளிக் ஹால்ஸ் எல்லாத்துலேயுமே ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, அப்போ நம்ம தான் அக்கோஸ்டிக்கு ஜிப்சம், ஆஸ்பட்டாஸுக்கு மியூசிக்ன்ற மாதிரி. எக்ஸ்ரே ரூம் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க. எக்ஸ்ரே ரூமுக்கு பேரியம் பிளாஸ்டர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் அதை சொல்லியிருக்காங்க கிரானைட் சிலிக்கன் பிளாஸ்டர் அப்படின்னு இருக்காங்க. கிரானைட். ஓகேங்களா? ஸோ கிரானைட் இஸ் அன் இக்னியஸ் ராக்ஸ்னு படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? நல்ல ஸ்ட்ரென்த் உடையது. ஸோ இப்போ கிரானைட் யூஸ் பண்ணாங்கன்னா ஃபார் சுப்பீரியர் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் குயிக் செட்டிங் possess high elastic properties which eliminate crack அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நல்ல ஸ்ட்ரென்த் உடையது நல்ல சுப்பீரியர் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணது தான் கிராண்டு சிலிக்கான் பிளாஸ்டர். அப்போ பெரிய பெரிய ரிச் பீப்புள்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடியது இந்த டைப் ஆஃப் பிளாஸ்டரிங் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிரானைட் கிராக்ஸே வரக்கூடாது, நல்ல பெரிய இதுதான், நல்ல குயிக் செட்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறது இந்த கிரானைட் சிலிக்கான் பிளாஸ்டர்ல தான். ஓகேங்களா? இதன் அடுத்தது பார்க்கும்போது ஜிப்சம் பார்ப்போம். ஓகேங்களா? ஜிப்சம் கொஞ்சம் லென்த்தாக போகும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பாருங்க. ஓகேங்களா? CaSO4.2H2O
கால்சினேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், CaSO4 டாட் half H2O பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ்னு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, ஒரு ஜிப்சம்மை நீங்க கால்சினேட் பண்றீங்க இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் ஹீட் பண்ணும்போது அந்த டிகிரி 160 to 170 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்க வந்து கால்சினேட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது POP பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ். ஓகேங்களா, பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் இஸ் obtained from heating finely grounded gypsum at 160 to 170 degrees Celsius. It hardens within 3 to 4 minutes of adding water. ஓகேங்களா, எவ்வளவு நேரத்துல ஹார்ட் ஆயிடும் பார்த்தீங்கன்னா 3 to 4 மினிட்ஸ்க்குள்ள ஹார்ட் ஆயிடும் இருக்காங்க. டு எக்ஸ்டெண்ட் த செட்டிங் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ரிட்டார்டர் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது இதுதான். ஓகேங்களா, ஸோ இது ஏரியா. ஓகே, இந்த கொஸ்டின் ஏரியா ஜிப்சம் பிளாஸ்டர் இல்லை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃபயர் ரெசிஸ்டிங் அண்ட் ஹென்ஸ் கேன் பி யூஸ் அன் டிம்பர் அண்ட் மெட்டல் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பில்டிங். ஓகேங்களா, ஸோ ஃபயர் ரெசிஸ்டிங்காக இருக்கு. ஸோ அதனால கேன் பி எஃபெக்ட்லி யூஸ்ட் ஆன் டிம்பர். ஓகேங்களா, ஸோ டிம்பர் அண்ட் மெட்டல் காம்போனண்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிப்சம் பிளாஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்கு, தென் சவுண்ட் இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆர்னமெண்டல் ஒர்க் இருக்கு, குட் அடாப்ஷன் டு ஃபைப்ரஸ் மெட்டீரியல், இட் செட்ஸ் வித் லிட்டில் சேஞ்ச் இன் வால்யூம். ஓகேங்களா, ஷ்ரிங்கேஜ்ன்றது கம்மியாக இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. தெர் இஸ் நோ ஷ்ரிங்கேஜ் அண்ட் ட்ரையிங் போது நோ ஷ்ரிங்கேஜ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஜென்ரலி யூஸ் இன் காம்பினேஷன் வித் லைம் ஃபார் ஆர்னமெண்டல் ஒர்க் அண்ட் ஃபார் ரிப்பேரிங் ஹோல்ஸ் அண்ட் கிராக்ஸ். ஓகேங்களா, ஜென்ரலி காம்பினேஷன் லைமோட தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் ஆர்னமெண்டல் ஒர்க். எஸ், இதோட ஜிப்சம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கனிஸ். ஓகேங்களா, நீஸ் சிமெண்ட் பிளாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒன் செகண்ட் இருங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த கெனிஸ் சிமெண்ட் பிளாஸ்டரை பொறுத்தவரை நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை ஆலமோட மிக்ஸ் பண்ணி கால்சினேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இந்த நீஸ் சிமெண்ட் பிளாஸ்டர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா பிஓபியை கால்சினேஷன் பண்ணும்போது, ஓகேங்களா, ஸோ பிஓபி வித் ஆலம். ஓகேங்களா, ஸோ பிஓபி ஆலம் கால்சினேஷன் ப்ராசஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கெனிஸ் சிமெண்ட் பிளாஸ்டர்னு நினச்சிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா நல்ல பாலிஷிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ பாலிஷிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது ரெண்டு விஷயம் மட்டும் நான் வச்சுங்க. ஸோ கெனிஸ் அப்படின்ற போது ஆலம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நான் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து மார்டின் சிமெண்ட் பிளாஸ்டர்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது, ஸோ இதுவும் பிஓபியோட. ஓகேங்களா, ஸோ பிஎல் ஆஷனரோட கால்சினேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் மார்டின் சிமெண்ட் பிளாஸ்டர். ஸோ மார்டின் வரும்பொழுது மார்டின் ரொம்ப முத்தான ஆளு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா, மார்டின் முத்து அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. பிஎல் வந்துச்சுன்னா அது வந்து மார்டின் சிமெண்ட் பிளாஸ்டர். ஓகேங்களா, தென் அடுத்தது பாரியன் போரியன் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. பாராக்ஸ் போராக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ போராக்ஸோட ஓகேங்களா இஸ் அப்டைன் ஃப்ரம் போராக்ஸ் இஸ் கால்சியன் வித் பிளாஸ்டர் பாரிஸ். ஓகேங்களா, பிஓபியோட கால்சினேஷன் போராக்ஸோட நடந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பாரியன் சிமெண்ட் பிளாஸ்டர் அப்படின்றது. ஓகேங்களா, நான் லாஸ்ட்டாக சம்மரைஸ் பண்ணுறேன், ஒன்றும் சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. பட் ஆனால் இந்த காம்பினேஷனை வச்சு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சாலே போதுமானது. ஓகேங்களா, இங்கேக்கு இப்போக்கி ஞாபகம் வச்சுக்கிறது ஆலமோட இருந்துச்சுன்னா கால்சினேஷன் பண்ணும்போது ஆலமோட இருந்துச்சுன்னா நீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆலம் நீ மார்டின் முத்து அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஓகேங்களா, மார்டின் பியல் ஆஷோட அப்படின்ற போது போராக்ஸ் பேரு போர் பேர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளூவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தென் அடுத்தது ஸ்கேக்லியோலா அப்படின்ற போது இந்த கெனிஸை டிசால்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பிளாஸ்டர்னு தான் வந்து இது. ஓகேங்களா, ஸோ கெனிஸை டிசால்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது தான் ஸ்கேக்லியோலா. ஓகேங்களா, ஸ்கேக்லியோலா அப்படின்ற போது ஸ்கேக்லியோலா பிளாஸ்டர்ன்றது கிடைக்குது. ஸோ இதுவும் மார்பிள் மாரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. தென் சிரப்பைட் அப்படின்றது வந்து பெட்ரோலியமோட. ஓகேங்களா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கம்பைன் வித் பெட்ரோலியம் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் வந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக் பேரு சிரப்பைட் அப்படின்னு நம்ம வச்சுங்க. சிறப்பா குழந்தைங்களுக்கு பெட்ரோலை கொடுக்குறன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்.
தென் ஸ்னோ கிரேட் அண்ட் கலர் கிரேட் அப்படின்றது வந்து ரெண்டுமே வந்து என்னன்னா ஒரு கலர்டு சிமெண்ட் ஓகேங்களா. ஸோ கலர்டு சிமெண்ட்ற போது எக்ஸ்ட்ரா வால்ஸ் கொடுத்துருந்தா நம்ம வீடு ரொம்ப பிரைட்டா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. தென் திசில் ஹவுட் வால் இஸ் அண்ட் இதுவும் அந்த பிஓபி டாபிக்ல தான் வரும். இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஹை கிரேட் ஜிப்சம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஹை கிரேட் ஜிப்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃபன் ஓகே ரைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணீங்கன்னா என்ன சொல்லலாம், அக்கோஸ்டிக் பிளாஸ்டர் அப்படின்ற போது சவுண்ட் ரிலேட்டடாக எனக்கு இன்சுலேஷன் நடக்கணும்னா ஜிப்சம் மிக்சரை யூஸ் பண்ணுவேன் ஒன்று ஓகேங்களா. ஒரே விஷயம் அக்கோஸ்டிக்னா ஜிப்சம் நான் போடணும். ஆஸ்பெட்டாஸ்னா அழகு கொஞ்சம் நல்லா பணக்காரங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா. நல்ல லுக்கு கிடைக்கணும் ஓகேங்களா. ஏன்னா கரெக்ட் மார்பிள் இன்வெர்டர் இருக்கு, நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா பேரியம்ன்றது எக்ஸ்ரேக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. பேரியம் இஸ் ப்ரொவைடட் இன் எக்ஸ்ரே ரூம் ஓகேங்களா. இந்த டைப் ஆஃப் பிளாஸ்டர் எங்க யூஸ் பண்ணுவான்னு கேட்பாங்க, எக்ஸ்ரே ரூம்ல யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரானைட் சிலிக்கான்ற போது சுப்பீரியர் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன போவாங்க, கிரானைட் சிலிக்கான் பிளாஸ்டர். தென் ஜிப்சம் அண்ட் பிளாஸ்டர் பாரிசர் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம், பார்த்துருக்கோம் எல்லாமே. நீஸ்னா ஆலம்ன்றது நான் போடணும் ஓகேங்களா. பிஓபியோட ஆலம் கால்குலேஷன் பண்ணா கிடைக்கிறது இது. மார்டின் முத்து இல்ல பாட்டில் பியலாஷ் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. பியலாஷ்னா மார்டின் சிமெண்ட் பிளாஸ்டர், போராக்ஸ்னா பாரியன் சிமெண்ட் பிளாஸ்டர், ஸ்காக்லியோலா கெனிஸை டிசால்வ் பண்ணா கிடைக்கக்கூடிய பிளாஸ்டர் ஸ்காக்லியோலா, பெட்ரோலியம் வந்துச்சுன்னா சிரப்பைட் அப்படின்றத வச்சுக்கோங்க ஓகேங்களா. அவ்வளோதான் அதில் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் யூஸ்ட் இன் பிளாஸ்டிங் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது காகிங் ட்ராவல் ஓகேங்களா. ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க தான் ட்ராவல் அப்படின்றது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் காகிங் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் அப்ளைங் மோட்டர் டு மோல்டிங் கார்னர் ஓகேங்களா. ஸோ மோல்டிங் பண்ணுறதுக்கு கார்னரில் பூசுறதுக்கு. ஸோ அந்த விஷயம் தான் இதெல்லாம் அந்த என்னது என்னமோ சொல்லுவாங்களே கரண்டியா, என்னமோ ஒரு கரண்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதான் அப்படி இருக்கு. இதுக்கு பேர் காகிங் ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. இதுலேயே பாயிண்டட் ஷேப்ல இருக்கு, பெல் நோஸ் டைப்ல இருக்கு, நிறைய இருக்கு. தென் ஃப்ளோட்டிங் ரோல்ன்றது யூஸ் ஃபார் செக்கிங் த லெவல் ஆஃப் த பிளாஸ்டர் சர்ஃபேஸ். ஸோ கரெக்டா மட்டம் தட்டி இருக்கமா அப்படின்னு பார்க்கறதுக்காக, அந்த லெவல் பார்க்கறதுக்காக, லெவல் ஆஃப் த பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஃப்ளோட்டிங் ரோல் அப்படின்னு இருக்கிறது ஓகேங்களா. ரைட்டு. தென் அடுத்தது ஃப்ளோட்ன்ற போது இந்த ஃப்ளோட்டிங் அது வந்து ரொம்ப இதா இருக்கு. ஸோ இது வந்து சின்னதா சட்டையை கரம்ப சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் சைஸை கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா. 10 சென்டிமீட்டர் கிராஸ் 30 சென்டிமீட்டர் இஸ் த சைஸ், ஜென்ரல் சைஸ் ஓகேங்களா. மெட்டல் ஃப்ளோட்டா இருந்தா ஒன்று, உடன் ஃப்ளோட்டா இருந்தா அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் காமனான்னு கேட்கும் போது 10 சென்டிமீட்டர் கிராஸ் 30 சென்டிமீட்டர்ன்றதான் ஃபைனல் கீயா ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதனால இதே லாக் பண்ணிக்கேன் 10 கிராஸ் 30ன்றது வச்சுக்கோங்க. இதுவும் என்னது, இட் இஸ் அ டைப் ஆஃப் டூல் யூஸ் ஃபார் அப்ளைங் அண்ட் ஸ்ப்ரெடிங் மோட்டார் அந்த சர்ஃபேஸ், மெட்டலாக இருக்கலாம் உட்டாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா. ஸோ வித் திஸ் நம்ம பாயிண்டிங் அண்டு பிளாஸ்டிங் ரெண்டு டாபிக்மே முடிச்சிருக்கோம் ஓகேங்களாப்பா. ஓகேங்களா. சும்மா ஜஸ்ட் என்னெல்லாம் இம்பார்ட்டன்டான பாயிண்டா சொன்னனோ, ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு பேப்பர்ல அது எல்லாத்தையும் கொண்டு ஒரு ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 நாளுக்கு ஒரு தாட்டி 3 நாளுக்கு ஒரு தாட்டி உங்களுக்கு மனசுல நிக்கிற வரையும் அதை வந்து ரிப்பீட்டடா பார்த்துட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு புதுசு இந்த ஏரியாலாம் ஓகே ரைட்டா. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க இல்ல ஏ லெவல் இல்லை ஜேடி லெவல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த ஏரியாலாம் இவ்வளோ டெப்த்தாலாம் நம்ம வந்து படிச்சிருக்க மாட்டோம் ஓகேங்களா. பட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னு வரும்போது கொஞ்சம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுல இன்னொரு டேர்ம் பார்த்துக்கோங்க, முக்கியமானது என்ன கேட்கறேன்னா உடன் ஃப்ளோட் இஸ் ஆல்சோ நான ஸ்கிம்மிங் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபினிஷிங் கோட்டுக்கு கொடுக்கக்கூடியது. இந்த உடன் ஃப்ளோட் தான் கடைசியா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த கோட்டு கொடுப்பாங்கன்னா ஃபினிஷிங் கோட்ல உடன் ஃப்ளோட்டை யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. மெட்டல் ஃப்ளோட் இஸ் மேட் வித் தின் சிம்பர் செல்ஸ் லேயிங் ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தேவையில்லை ஓகேங்களா. ஸோ உடன் ஃப்ளோட்டுக்கு இன்னொரு நேம் ஸ்கிம்மிங் ஃப்ளோட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபினிஷிங் கோட்ல கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ எம்சிக்யூஸ் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ எம்சிக்யூஸ் பார்க்க போறோம். ஒரே நிமிஷம் இருங்க, ஸ்லைட் அடி பண்ணிக்கிறேன். ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அப்படி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. பிளாஸ்டிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பார்கெட்டிங் ஓகேங்களா. ஸோ எத்தனை பேருக்கு இது தெரியும், ஆன்சர் தெரியும், இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்கன்னு பாருங்க ஓகேங்களா. பார்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு, பிளாஸ்டிங் பண்றதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஓகேங்களா. ஸோ பிளாஸ்டிங் நம்மளோட கொஸ்டின்ஸ்ல போகும் ஓகேங்களா. ஸோ பிஃபோர் பிளாஸ்டிங் த சர்ஃபேஸ் ஹாஸ் டு பி, சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிங் பிஃபோர் பிளாஸ்டிங் ஆஃப்டர் பிளாஸ்டிங் எப்படி இருக்கணும் பேசிய. பிஃபோர் பிளாஸ்டிங் த சர்ஃபேஸ் ஹாஸ் டு பி ரஃப் ரைட்டா. பிளாஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி ரஃபா இருந்துச்சுன்னா தான் ஒரு கோட்டிங் மேலே இன்னொரு கோட்டிங் உட்காரும் ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கோட்டிங், செகண்ட் கோட்டிங், தேர்ட் கோட்டிங் ஓகேங்களா. ஸோ அண்டர் கோட்டு நடுவில் இருக்கிறது என்னது
ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் இருக்குது ஃபைனல் ஸ்கிம்மிங் அல்லது இன்னொரு ஏதோ பேர் இருக்கும். ஓகேங்களா? 3 பேர் இருக்கும். ஸோ வந்து ஆம், முதல்ல வந்து அந்த சொரசொரப்புன்றது இருக்கணும். அப்பதான் வந்து அந்த பாண்டிங்ன்றது கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா முடிச்சுட்டு ஃபைனல் கோட் கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த ஸ்மூத்ன்ற சர்ஃபேஸ் வரும். ஸோ ஆஃப்டர் பிளாஸ்டிங் கேட்டாங்கன்னா அந்த சர்ஃபேஸ் ஹஸ் டு பி ஸ்மூத் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் த பேக்ரவுண்ட் ரஃப் பிஃபோர் பிளாஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட ரஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ அதுக்கு பேர் என்ன? ஹேக்கிங். ரைட்டுங்களா? ஸோ முன்னாடியே பார்த்துருந்தோம் ஹேக்கிங்னா என்ன. ஹேக்கிங்க்கும் இன்னொரு விஷயம் என்ன, ஃப்ளேக்கிங். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஹேக்கிங் என்றது ரஃப் பண்றோம். ஓகேங்களா? என்னுடைய சர்ஃபேஸை ரஃப் பண்றோம். ஸோ இது வந்து கோட்டிங் கொடுத்ததுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதாவது வந்து சரியில்லை, சரியா வந்து ஒட்டலை அப்படின்னும் போது அந்த சர்ஃபேஸை மட்டும் நல்லா ரிமூவ் பண்றதுக்கு பேரு ஃபிளாக்கிங். ஓகேங்களா? ஸோ ஃபிளாக்கிங். ஸோ ஹேக்கிங்க்கும் ஃபிளாக்கிங்க்கும் வித்தியாசம் பார்த்துக்கங்க. ஸோ ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் த பேக்ரவுண்ட் ரஃப் பண்ண அந்த சொரசொரப்பாக்க உருவாக்குற பார்த்தீங்கன்னா அந்த டேர்முக்கு பேர் ஹேக்கிங். ஸோ ஆல்ரெடி கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கோட்டிங் சரியா உட்காரல, சரியா பைண்ட் ஆகல அப்படின்னும் போது அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு பேரு தான் ஃபிளாக்கிங் அப்படின்றது. ஓகேங்களா? the thickness of his plastering is generally adapted. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ்ல சொல்ல வந்தேன். ஓகேங்களா? ஸோ திக்னஸ்ன்ற போது நம்ம எல்லாரும் எஸ்டிமேஷன் படிச்சது எல்லாரும் திக்னஸ் ஆஃப் த பிளாஸ்டிங் இஸ் ஜென்ரலின்னு கேட்டாங்கன்னா 12 அப்படின்றதான் நீங்க போடணும். ஓகேங்களா? பிளாஸ்டிக்கோட திக்னஸ் என்ன ஜென்ரலின்னு கேட்டாங்கன்னா 12 போடுவீங்க. இப்போ சிங்கிள் கோட்டா இருக்கும் போது இந்த 12 மேல போகக்கூடாது, 6 கீழேயும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு டேட்டாவும் பார்த்தோம். ஓகேங்களா? 12க்கு மேலேயும் போகக்கூடாது, நாட் லெஸ் than 6 இருக்கக்கூடாது ஃபார் சிங்கிள் கோட் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் த சிமெண்ட் வாட்டர் ரேஷியோ யூஸ்டு ஃபார் சீலிங் பிளாஸ்டிங் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ புதுசாக இருந்தால் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சீலிங்க்கு நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணுறீங்கன்னா ஸோ சிமெண்ட் வாட்டர் ரேஷியோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:4 அப்படின்றது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சீலிங் மேலே இருக்குல்ல, டாப்பில் 4 சைடு இருக்குது, அதனால் 4 அப்படின்ற மாதிரி கூட நினச்சிக்கோங்க. The plastic which is done in X-ray room. ஓகேங்களா? இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கிரானைட் எதுக்கு, ஜிப்சம் பிளாஸ்டர் எதுக்கு, அக்கோஸ்டிக் பிளாஸ்டர் எதுக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பேரியம் பிளாஸ்டர். ஓகேங்களா? பேரியம் பிளாஸ்டர்ன்றது தான் எக்ஸ்ரே ரூம்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? குறிப்பா பேரியம் சல்ஃபேட்ன்றது ஒரு காம்பினேஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா in plastering the first coat is called as. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கோட் நீங்க கொடுக்கிறதுக்கு பேர் என்ன? அண்டர் கோட். ஓகேங்களா? which is 10 to 15 ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கோட்ன்றது என்ன? அண்டர் கோட்டு. ஸோ இந்த கோட்டு 10 to 15 கொடுக்கணும். ஓகேங்களா? அண்டர் கோட்டு. செகண்ட் கோட்ன்றது என்ன? ஃப்ளோட் கோட்டுன்னு பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? செகண்ட் கோட்ன்றது ஃப்ளோட் கோட்டு. இது எவ்வளோ கொடுக்கணும்? 6 to 9 ப்ரொவைட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் ஃபைனல்ன்றது தேர்ட் கோட்டு. இந்த தேர்ட் கோட் அல்லது ஃபைனல் கோட்னு இருக்கிறது நீங்கள் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? 1 to 2 கொடுப்பீங்க. ஓகேங்களா? அரல்ஸ் 2 to 3 அந்த ரேஞ்சில் இருக்கும். The cement mortar mix normally adapted for plastering of RCC work அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? The cement mortar which normally is adapted for plastering of RCC work அப்படின்னும்போது RCC ஒர்க்குக்கு 1:3 1:4 வரை இருக்கும் அப்படின்றத நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிமெண்ட் டாபிக் நடத்தும் போதே நம்ம பார்த்தோம். சிமெண்ட் மாட்டர் மிக்ஸ் பிளாஸ்டிங்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கும் போது 1:3 1:4 வரைன்றத நம்ம அங்கேயே பார்த்துருக்கோம். ரைட்டுங்களா? The next question, which are the following types of lime is used for plastering and whitewashing? ஓகேங்களா? ஸோ பிளாஸ்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் ஒயிட் வாஷிங் இருந்தாலும் என்ன டைப் ஆஃப் லைம்ன்றது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? நான் ஸ்டார்டிங்கில் நடத்தும் போது சொல்லியிருந்தேன் ஃபேட் லைம்ன்றதை யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேட் லைம்ன்றது சீக்கிரம் ஸ்லேக் ஆகிடும். ஹைட்ராலிக் லைம்ன்றது ஸ்லேக் ஆகிறதுக்கு 2 to 3 வீக்ஸ் கூட ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய மந்த் ஆகும். இது பிஃபோர் யூஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க 2 to 3 வீக்ஸில் சாண்டோட மிக்ஸ் பண்ணி ட்ரை சாண்டோட மிக்ஸ் பண்ணி 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த ஹைட்ராலிக் லைமே. ஓகேங்களா? இது ஸ்லேக் ஆகிறது கம்ப்ளீட்டாக ஸ்லேக் ஆகிறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸ்லேக்குடுன்றதுக்கும் நான் மீனிங் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ எப்படி சிமெண்ட்டோட வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா அது பேர் ஹைட்ரேஷனோ, லைமோட நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா அது பேர் ஸ்லேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே கூட ஒரு கொஸ்டினை கேட்கலாம். இந்த அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? ஓகேங்களா? ஸோ மட் பிளாஸ்டிங்ன்றது சொல்லல. ஓகேங்களா? பட் இருந்தாலும் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுங்க. மட் பிளாஸ்டிங்னா என்ன? மட்டை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ மட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா
மட் பிளாஸ்டரிங் டஸ் நாட் ரெக்யூர் கியூரிங் அப்படின்னு இருக்காங்க. மட் பிளாஸ்டரிங் கியூரிங் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. மட் பிளாஸ்டர் ரெக்யூர் கியூரிங் இருக்காங்க ரெண்டாவது ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. மட் பிளாஸ்டரிங் பொறுத்தவரையும் கியூரிங்ன்றது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா கியூரிங்ன்றது நீங்க பண்ணீங்கன்னா அந்த மட்டெல்லாம் தனியா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது சொல்யூபிள். அப்படியே உதிரி உதிரியா வந்துடும் நம்மளுக்கு. ஸோ மட் பிளாஸ்டிங் இஸ் ஆப்ஷன் ஒன்லி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? மட் பிளாஸ்டிங் டஸ் நாட் ரெக்யூர் கியூரிங் அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The finest molars of sand used in construction work for plastering purpose as per IS 1542/1992 shall be in the range of அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கமெண்ட்ல வந்து ஃபைனஸ்ட் மாடலஸ் நீங்க வந்து ஆஃப் வேரியஸ் அண்ட் கோர்ஸ் ஃபைன் மீடியம்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி பிரிச்சு ஒரு 3 கேட்டகரியில ஒரு வேல்யூஸ் சம்திங் இருக்கும். ஓகேங்களா? 2.22 3.6 சம்திங் ரேஞ்சில் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இது மூணுத்தையும் எனக்கு கமெண்ட்ல போடுங்க. ஃபைனஸ் மாடலஸ் ஆஃப் ஃபார் ஃபைன் சாண்டு மீடியம் சாண்டு அண்ட் கோர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளாஸ்டிங் பர்பஸுக்காக ஃபைனஸ் மாடலஸ் எவ்வளோ இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.2ல இருந்து 2.2 வரையும் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. தென் அடுத்தது சிமெண்ட் மோட்டார் ஃபார் நார்மல் பிரிக் ஒர்க்கு, தென் சிமெண்ட் மோட்டார் ஃபார் பிளாஸ்டிக் ஒர்க்கு. ஸோ மோட்டார்ன்ற ஒரு டாபிக் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இதோட அதிகமான விஷயங்களே தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போக்கி ஜஸ்ட் என்னன்றது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சிமெண்ட் மோட்டார் ஃபார் நார்மல் பிரிக் ஒர்க்குக்கா 1:6 சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக் ஒர்க்குக்கா ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் இப்போக்கி நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் கிரவுட்டிங் பர்பஸுக்காக 4, தென் கனெக்டிங்காக 1:1.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே இங்கே மெமரைஸ் பண்ணிடுங்க. இங்கேயே மெமரைஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ த டைப் ஆஃப் பாயிண்டிங் இன் வி ஷேப்டு ப்ரொஜெக்ஷன் அவுட் சைட் த வால் அப்படின்னு இருக்காங்க. ஸோ வாலுக்கு வெளிப்புறம் இருந்துச்சுன்னா என்ன, வாலுக்கு உள்புறம் இருந்துச்சா என்ன அப்படின்றது நான் கொஸ்டினா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வெளிப்புறம் இருந்துச்சுன்னா அது பேரு வால் இருக்கு. இதுல வி ஷேப்டு ப்ரொஜெக்ஷன் வெளியே இருக்கு அப்படின்னாங்கன்னா அதுக்கு ஒரு பேரு, அதுதான் இங்க வெதர் பாயிண்டிங் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து என்னுடைய வாலுக்கு உள்ள ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சுன்னா வி ஷேப்ல இருந்துச்சுன்னா அதை நான் என்ன சொல்லியிருப்பேன், வி பாயிண்டிங்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து வி பாயிண்டிங். இப்படி ப்ரொஜெக்ஷன் வெளியே இருந்துச்சுன்னா இது வந்து வெதர் பாயிண்டிங் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ டக் பாயிண்டிங் என்ன, ரிசர்வ்டு பாயிண்டிங்ன்றது என்னன்றது நம்ம பார்த்துருக்கோம். ரிசர்வ்டு பாயிண்டிங்ன்றது என்ன, ஒரு 5 to 5 mm மேலேயாவது இந்த மாட்டரை உள்ள ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் மாட்டர் அப்படின்னா மாட்டரை உள்ள ப்ரெஸ் பண்ணியிருக்கிறது ரிசர்வ்டு பாயிண்டிங்ன்றது. ஓகேங்களா? தென் ஃப்ளஷ் பாயிண்டிங்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்ன்றதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாரி நம்மளுக்கு அந்த எட்ஜஸை நல்லா ஷேப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நல்லா ட்ராவல் வச்சு நல்லா சுத்தம் பண்ணியிருப்பாங்க. அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃப்ளஷ் பாயிண்டிங்ன்றது. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் த டைப் ஆஃப் பாயிண்டிங். ஓகேங்களா? ஸோ பாயிண்டிங் இவற்றில் எது பாயிண்டிங்ல வராது அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ரெசிஸ்ட் பாயிண்டிங்னு இப்பதான் பார்த்தோம். பீடட் பாயிண்டிங்னா ப்ரொஜெக்ஷன் வெளியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஃப்ளஷ் பாயிண்டிங்ன்றது இருக்கு. ஸ்கேக்லியோலியா அப்படின்றது வந்து நம்ம வந்து பிளாஸ்டரிங்ல பார்த்தது. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்டரிங்ல பார்த்தது. இந்த ஸ்கேக்லியோலா அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நீ உடைய டிசால்வ் பண்ணனா கிடைக்கக்கூடியதான் பார்த்துருப்போம். அப்ப நீனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓபி கால்சினேஷன் வித் ஆலம் அப்படின்னு பார்த்துருந்த கிடைச்சாதான் அது பேர் நீ. அந்த நீயை டிசால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பேர் தான் ஸ்கேக்லியோலா பிளாஸ்டிக் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? தென் அடுத்தது த டைப் ஆஃப் மாட்டர் யூஸ்டு ஃபார் பாயிண்டிங் ஒர்க்குக்கு. ஸோ பாயிண்டிங் ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் என்ன டைப் ஆஃப் மாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா சிமெண்ட் மாட்டர் பார்த்தீங்கன்னா 1.1:1:2 அப்படின்னு இருக்காங்க. ரைட்டுங்களா? ஓகே ரைட் கைஸ், நம்ம இதோட பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பாயிண்டிங்லையா இருக்கட்டும் அண்ட் தென் பிளாஸ்டிங்லையா இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ நிறைய வீடியோ இது வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது இருக்கிறத எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு பேஜில் எழுதுங்க. எழுதிட்டு உங்களுக்கு மனசுல பதிகிற வரை ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டு இருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்ன ஆயிடும், நம்மளுக்கு அது வந்து ஸ்ட்ராங்கா மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா ஓகே. ஓகேங்களா? ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 2க்கு தனியா ஸ்பெஷல் கோர்ஸ்ன்றது ஐகே அகாடமில போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜான் 2 ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி படிக்கிற பழைய ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கோர்ஸ்ன்றது கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ அதனால ப்ராப்ளம் கிடையாது. அவங்களுக்கு இந்த வீடியோன்றது வந்துடும்.
ஸோ நான் இன்னொரு கிளாஸ்ன்றது வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்பப்போ இனிமேட்டு என்ன பண்ணுவோம், யூடியூப் செஷனில் வருவோம். பட் ஆனால் ரெகுலராக வந்து இனிமேட்டு என்ன பண்ணுவோம், ஆர்ஆர்பி ஜேஇக்காக தனியாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரிப்பரேஷன்றது நம்ம சைட்லேருந்து போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமியில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்றது 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்து சர்வேயருக்காக. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமினேஷனுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜான் 19 அந்த எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜான் 19 நடக்க போகிற எக்ஸாமுக்காக 2ஆம் தேதியிலேருந்து ஓகேங்களா, செகண்ட் ஜான் ஆஃப் 2025லேருந்து ஸோ டில் ஒரு பொங்கல் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி 3 செஷன்ற மாதிரி சொல்லிட்டு காலையில் ரிவிஷன் கிளாஸு, தென் மதியம் டெஸ்ட்டு, அண்ட் தென் அதுக்கான டெஸ்ட்டுக்கான நைட் வந்து டிஸ்கஷனில் ஃபுல்லாக யூடியூப்பில் எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? யூடியூப்பில் ஃபுல்லாக ஃப்ரீ செஷன் தான் இருக்கப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த செஷனை பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக ரொம்ப 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 லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் மட்டுமே ஒரு 180 to 185+ன்றது போகிற அளவுக்கு உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஈஸி வேல எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது, இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டேர்மில் உங்களால் ஸ்கோர் எப்படி பூஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு சீரியஸ் மாதிரி தான் இருக்கப்படுது. ஓகேங்களா? தேங்க்யூ கேஸ். நம்ம வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.